சரியான நேரத்திற்கு உள்ளே வந்திருக்கக்கூடிய அன்பு நண்பர்கள், உறவுகள் எல்லோருக்கும் கோமதியின் பணிவன்பான வணக்கம். இந்த ஒரு அற்புதமான வாய்ப்புக்கு இந்த நேரத்துல நம்ம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்க கூடிய இந்த அற்புதமான பிரபஞ்சத்திற்கு எல்லாம் ஒன்று சேர்த்த பிரபஞ்சத்திற்கும் கடவுளுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சோ வாய்ப்புக்கு நன்றி. சோ நம்ம அங்க உள்ள எதனால வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னா, நம்ம ஆரோக்கியத்தை தேடிதான் நம்ம உள்ள வந்திருக்கோம். சோ ஒரு மனிதன் வெற்றிகரமாக வாழ்ந்தான் அப்படிங்கிறத விட ஆரோக்கியமாக வெற்றிகரமாக வாழ்ந்தான் அப்படிங்கறதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்றைய சூழல் அப்படி இருக்கு. நம்மளுடைய நிறுவனம் பாத்தீங்கன்னா ரைட்வே ஹெல்த் இன்டர்நேஷனல் பிரைவேட் லிமிடெட் நம்மளுடைய நிறுவனத்தோட பேரு. ப்ரொஃபைல் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 வருடம் முடிந்து 5வது வருடமும் கிட்டத்தட்ட முடிவுக்கே வரக்கூடிய இடத்திற்கு வந்துருச்சு. சோ 5 வருடங்கள் வெற்றிகரமாக மிக ஆயிரக்கணக்கான பேரை ஆரோக்கியத்தை படுத்த ஒரு நிலைப்படுத்திய ஒரு நிறுவனம் தான் நம்மளுடைய நிறுவனம். சோ நம்ம கிட்ட சர்டிபிகேட் இருக்கா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. சோ அதாவது ஜிஎம்பி சர்டிபிகேட் முதல் கொண்டு நம்ம கிட்ட இருக்கு. சோ அந்த அளவிற்கான ஒரு விஷயம். இங்க உள்ள வந்தீங்கன்னா ஹெல்த் அண்ட் வெல்த் இரண்டுமே நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு மாபெரும் இடம் தான் நம்மளுடைய ரைட்வே. சோ இங்க பாத்தீங்கன்னா நம்மளுடைய கண்டென்ட் அப்படின்னா இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நோய்கள் எதனால உருவாகுது, நோய்கள் வர்றதுனால என்ன நடக்குது, நோய்கள்ல இருந்து விடுபடுறதுக்கு என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தான் நம்ம பார்க்க போறோம். ஏன்னா நம்ம உடல் தன்னைத்தானே சரி பண்ணிக்க கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம் தான் நம்மளுடைய உடல். நம்மளுடைய மேனேஜிங் டைரக்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா யார் அப்படின்னா டாக்டர் ஜி சண்முகராஜா சார் அவர்கள். ஏன்னா எடுத்ததையுமே சாதாரணமா இந்த நிறுவனத்தை தொடங்கல. சோ ஒரு 12 வருட ஆராய்ச்சிக்கு பிறகு ஒரு தொலைநோக்கு பார்வையோட உருவாக்கப்பட்ட நிறுவனம் தான் நம்மளுடையது. ஏன்னா போன தலைமுறை அந்த தாத்தா பாட்டி காலத்துக்கும் இன்றைய தலைமுறைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஏன்னா அந்த காலத்துல 120 வயசு வரையிலும் ஆயுட்காலம், மனிதனுடைய ஆயுட்காலம் வாழ்ந்திருக்காங்க. இன்னைக்கு சாதாரணமா அதுக்கப்புறம் 100 வயசு வாழ்ந்திருக்காங்க. இன்னைக்கு என்ன ஏஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய மனிதனோட ஆயுட்காலம் 67 அப்படிங்கிறத டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அந்த அளவிற்கான வாழ்வியல் டைம்ல நம்ம எல்லாம் உள்ள இருக்கோம். ஓகே, நம்மளுடைய உடல் அப்படின்னா முதல்ல நம்ம ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்பங்கிறத விட நம்மளுடைய உடல் அப்படிங்கிறத ஓரளவு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம உடல்ல இருக்கக்கூடியது எல்லாமே கோடிக்கணக்கான செல்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்ததுதான் நம்மளுடைய உடல். ஓகே, கோடிக்கணக்கான செல்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்ததுதான் திசுக்கள், கோடிக்கணக்கான திசுக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்ததுதான் உறுப்புகள், உறுப்புகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்ததுதான் மண்டலங்கள். சோ இது எல்லாமே சேர்ந்ததுதான் ஒரு முழு மனிதன். இதுல ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒவ்வொரு வேலை இருக்கு, ஒரு குறிப்பிட்ட வேலை இருக்கு. சோ அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புலையும் எது கண்ட்ரோல் பண்ணுது, ஒவ்வொரு உறுப்புகளையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது எது அப்படின்னா பேசிக்கா நம்மளுடைய செல்கள். செல்களை கண்ட்ரோல் பண்றது யார் அப்படின்னா நம்மளுடைய டிஎன்ஏ அல்லது மரபணுக்கள், ஜீன்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இப்படி இந்த மாதிரி இவங்கெல்லாம் சேர்ந்துதான் நம்ம உடலை இயக்குறாங்க. அப்போ ஒரு செல் எப்படி இயங்கணும், ஒரு செல் என்ன வேலை செய்யணும், எவ்வளவு வேலை செய்யணும், எப்ப வேலை செய்யக்கூடாது, இந்த மாதிரியான எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்றது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த செல்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த டிஎன்ஏ அல்லது ஜீன்கள். இதுதான். சோ இதை நம்ம சரியா பயன்படுத்தி இது சரியா இருந்துச்சுன்னா நமக்கு எந்த நோயுமே வராது. நம்ம செல்கள் கரெக்டா இருந்துருச்சுன்னா எந்த நோயுமே வராது. இப்ப 2 to 2.5 கிலோ 3 கிலோக்குள்ள நம்ம பிறக்கிறோம். இன்னைக்கு எதை கொடுத்து இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கோம் அப்படின்னா உணவு, நீர், அடுத்தது காற்று. இந்த 3ஐயும் கொடுத்துதான் நம்ம வளர்ந்திருக்கோம். சோ இந்த 3மே இன்னைக்கு சரியானதா அப்படின்னா கண்டிப்பா சரியானது இல்லை அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும்.
ஏன்னா இன்றைய தலைமுறை, அதாவது குழந்தைங்கள்ல இருந்து இன்னைக்கு 25 வயசு, 40 வயசு, 50 வயசு, சோ இந்த மாதிரியான வயசுல எல்லாம் இன்னைக்கு நிறைய இழப்புகளை நம்ம பாக்குறோம், இறப்புகளை நம்ம பாக்குறோம். ஏன்னா என்ன நோயினே தெரியல, அந்த மாதிரி எல்லாம் இன்னைக்கு பாக்குறோம். சக்கரை வியாதி, சுகரை பாக்குறோம், பிபி, ஹார்ட் அட்டாக், கேன்சர், அதே மாதிரி கிட்னி, லங்ஸ் ப்ராப்ளம், இந்த மாதிரி சொல்லிட்டே போலாம். ஒவ்வொரு உறுப்பும் இன்னைக்கு பாதிச்சிருக்கக்கூடிய காரணம் என்னன்னா இன்றைய உணவு. விவசாயம் எடுத்ததையுமே கெமிக்கல் தான். இன்னைக்கு உரங்கள் எல்லாம் கெமிக்கல் உரங்கள் தான். அதே போல பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்காத உணவு இன்னைக்கு கிடையாது. சோ பூச்சி எல்லாம் இறந்துருது. நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோ பாய்சன்ல இருக்கக்கூடிய விஷயம் தான் நம்ம. சோ உள்ள என்ன குடுக்கிறோமோ அதுதான் அவுட்புட்டா எடுக்க முடியும். அதனாலதான் இன்னைக்கு இவ்வளவு நோய் நொடிகள் இருக்கிறதுக்கு காரணம். கடைகள்ல விற்கக்கூடிய பொருள்கள்ல பாத்தீங்கன்னா நிறைய கெமிக்கல் சேர்ந்த கலவைகள் தான் இன்னைக்கு நிறைய நம்ம இன்னைக்கு ஒண்ணு கூட ஒரு ஒரிஜினலா இன்னைக்கு இயற்கையான உணவுகள் அப்படிங்கிறது இன்னைக்கு கிடையவே கிடையாது. சோ உணவு அந்த காலத்துல பாத்தீங்கன்னா பாட்டி தாத்தாவெல்லாம் 10 குழந்தைங்க, 12 குழந்தைங்க, 13, 14 இந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்காங்க. இன்னைக்கு ஒரு குழந்தைக்கு கருத்தரிப்பையும் தாண்டி செயற்கை கருத்தரிப்பு மையத்துக்கு போயாச்சு. இன்னைக்கு எக் பேங்க், அதாவது பிளட் பேங்க் கேள்விப்பட்டிருக்கோம். இன்னைக்கு எக் பேங்க் இருக்கு. இன்னைக்கு டிஎன்ஏ அப்படிங்கறது ஒண்ணு எடுத்து பாக்குறதுக்கு கூட தகுதி இல்லாத ஜெனரேஷன்ல இன்னைக்கே இப்படி அப்படின்னா எதிர்காலம் இன்னைக்கு 67ன்னா அடுத்த ஜெனரேஷன் 40, 40, 20 ஆகாதா? அப்புறம் எதுக்கு பிறக்கணும்? அதுக்கு அப்புறம் என்ன என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின்ல தான் இன்னைக்கு உலகம் போயிட்டு இருக்கு. ஓகே, அப்ப உணவுன்னு எடுத்துக்கிட்டா அது வந்து கெமிக்கல். அடுத்தது நீர். நீருன்னு எடுத்துக்கிட்டா ஆத்துல எல்லாமே கலப்படம் ஆயிடுச்சு. எல்லா கழிவுகளும் ஆத்துல விட்டாச்சு. அதே போல போர் வாட்டர்ல பாத்தீங்கன்னா நிறைய நெகட்டிவ் சார்ஜ். அதே போல ஆர்ஓ இதுக்கெல்லாம் சேர்ந்ததுதான் ஆர்ஓ சிஸ்டம் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. ஆர்ஓன்னு பாத்தீங்கன்னா அது டெட் வாட்டர்னே சொல்லலாம். ஏன்னா ஆர்ஓ சிஸ்டம் எல்லா மினரல்களையும் எடுத்த வாட்டர் தான் நம்ம மினரல் வாட்டர் அப்படின்னு சொல்லி இது தண்ணி குடிக்கிறோம். சோ ஒரு காலத்துல ஆறு ஏரி குளத்துல தண்ணி குடிச்சாங்க. அன்னைக்கெல்லாம் ஆரோக்கியம் நிறைஞ்சிருந்தது. ஒரு காலத்துல கிணத்துல தண்ணி இறைச்சு யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பைப்பை ஓபன் பண்ண காலம். இன்னைக்கு பாட்டில், கேன் இந்த மாதிரி தண்ணி போயிருச்சு. அடுத்ததுல எந்த இதுல தண்ணி வருது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. சோ இந்த மாதிரி இன்னைக்கு படிப்படியா அந்த நம்மளுடைய ஆரோக்கியத்தை குறைக்கிறதுக்கெல்லாம் காரணம் நம்ம இயற்கையோடு இந்த விஷயங்கள் தான். அடுத்தது காற்று. காற்றுன்னு பாருங்க என்ன சுவாசம். இந்த படத்தை பாருங்க. காற்று, ஆக்சிஜன் நம்ம உடம்புக்கு பிராணவாயு தேவை. அதாவது உள்மூச்சு இருக்கும்போது ஒரு மூச்சு உள்ள எடுக்கும் போது ஆக்சிஜனை உள்ள எடுத்துட்டு வெளியே தள்ளுறது கார்பன் டை ஆக்சைடு. ஆனா உள்ள போகும்போதே என்ன காத்து போகுது. நம்ம மூக்கு மட்டும் சுவாசிக்காது, நம்மளுடைய ஒவ்வொரு நவ துவாரங்களும் ஒவ்வொரு செல்களுக்கும் நமக்கு ஆக்சிஜன் அப்படிங்கிறது தேவை. சோ அது இன்னைக்கு எந்த நிலைமையில இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். அடுத்தது பிஹெச் ஸ்கேல். இது வந்து ரொம்ப முக்கியமா. நிறைய பேர் தண்ணி குடிக்கிறோம், தண்ணி யூஸ் பண்றோம். ஆனா இந்த தண்ணி குடிக்கிறதுக்கு சரியானது தானா அப்படிங்கிறது நிறைய பேத்துக்கு தெரியறது இல்ல. ஏன்னா இந்த 0 to 14 இதுதான் நம்மளுடைய பிஹெச் ஸ்கேல். தண்ணிய 2 அளவுல அளக்கலாம். ஒண்ணு பிஹெச் ஸ்கேல், இன்னொன்னு அடுத்தது நீங்க பாப்பீங்க, நான் சொல்றேன். இதுல வந்து இந்த 0 to 14ல 7க்கு கீழே இருக்கிறது எல்லாமே அசிட்டிக் ஸ்டேட்டஸ், அமிலத்தன்மை, நோய் ஏற்படக்கூடியது. 7க்கு மேல இருக்கிறது எல்லாமே அல்கலைன் ஸ்டேட்டஸ், நோய் எதிர்ப்பு சக்தி கொண்டது. ஆனா இன்னைக்கு ஆத்து தண்ணியா இருக்கட்டும், நீங்க எந்த தண்ணியா இருந்தாலும் 5 pH லெவலுக்கு மேல தண்ணி கிடையாது. கேன் வாட்டர், பாட்டில் வாட்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா 2, 3க்கு தாண்டாது. சோ இந்த மாதிரி நம்ம பிளட்டோட pH லெவல் அப்படின்னு பாத்தீங்கன்னா 7.35ல இருந்து இருக்கு. அப்போ நீங்க 7க்கு மேல 4, 5 இந்த தண்ணியை குடிச்சிட்டு கேன் வாட்டர் 2, 3 எல்லாம் குடிச்சிட்டு ஒரு உடம்பு வந்து எப்படி 7 பேலன்ஸ் பண்ணும்? இம்பேலன்ஸா தான் இருக்கும். சோ அதனாலதான் இன்னைக்கு கேன் வாட்டர் குடிக்கிற யாரா இருந்தாலும் சரி, இன்னைக்கு தண்ணி குடிக்கிறவங்களுக்கு எலும்பு பிரச்சனை இந்த மாதிரி எல்லாம் வர்றதுக்கு காரணம். ஏன்னா மினரல்ஸே இல்ல. எலும்பு அப்படின்னா மினரல்ஸ் கண்டிப்பா வேணும். நம்ம உடம்பெல்லாம் சேமிச்சு வச்சுக்கோ. ரத்தம் ஒரு நாளைக்கு தேவையான மினரல்ஸை எடுத்துக்கிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத கொண்டு போய் நம்ம எலும்புகள்ல, பற்கள்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோ உடம்புக்குள்ள. அப்ப எப்பெல்லாம் அதுக்கு பத்தலையோ கிடைக்கலையோ அப்பெல்லாம் அந்த சேமிச்சு வச்சதுல இருந்து எடுத்து உயிர் வாழும். ஆனா இன்னைக்கு குடிக்கிற தண்ணி, சாப்பிடுற உணவு, இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்திலயுமே மினரல்ஸ் கிடையாது. சோ இங்க குடிக்கிறதுக்கும் கிடையாது, அங்க சேமிச்சு வச்சுக்கிறதுக்கும் இல்லாததுனாலதான் இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனை. இதுக்கு பதிலா இன்னைக்கு என்ன ஸ்டோர் பண்ணது தெரியுமா? நம்மளுடைய ஒவ்வொரு செல்களும் இன்னைக்கு கெமிக்கலையும், இன்னைக்கு நிறைய டாக்ஸின், கெட்ட விஷயங்களும் தான் அதுக்கு கிடைக்குது. அதை தான் இன்னைக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுனாலதான் எந்த செல் டேமேஜ் ஆகுதோ அந்த உறுப்பு இன்னைக்கு பாதிப்படைகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த மூன்றிலும் அதுல நீரும் ஒன்று.
ஏன்னா தண்ணியில என்ன இருக்கோ அதுதான் மண்ணுல இருக்கும், மண்ணுல என்ன இருக்கோ அதுதான் விவசாயமா விளைநிலத்துல விளையும், விளைச்சல்ல என்ன இருக்கோ அதை தான் நம்ம சாப்பிடுறோம். நம்ம என்ன சாப்பிடுறோமோ அதுதான் நம்ம உடம்புக்குள்ள இருக்கும். சோ உடம்புக்குள்ள என்ன இருக்கோ அதை பொறுத்துதான் நம்ம உடம்பு என்னத்தை கொடுக்கறோமோ அதை திருப்பி கொடுக்குது. ஓகே, அடுத்தது டிடிஎஸ் வேல்யூ, டோட்டல் டிசால்வ்டு சாலிட்ஸ், அதாவது நீரில் கரைந்திருக்கும் மொத்த திடப்பொருள்கள். ஒரு டம்ளர்ல தண்ணி இருந்துச்சுன்னா அதுக்குள்ள எவ்வளவு மினரல்ஸ் இருக்கு அப்படின்னா, ஏன்னா கேன் வாட்டர்ல எல்லாம் மினரல்ஸ் இல்ல. இதுல பாருங்க 50 மினரல்ஸ் 0 to 50 எல்லாம் வந்து மினரல்ஸ் டெபிசியன்ட், போதாது, பத்தாது. அந்த 150 இந்த 500க்குள்ள இருக்கிற தண்ணிய நம்ம குடிக்கும் போது நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கும். ஆக தண்ணி குடிக்கிற விஷயங்கள்ல நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கறதுதான். டாக்டர், அதாவது தி ரூட் காஸ் ஆஃப் கேன்சர் நீங்க கூகுள்ல போட்டீங்கன்னா இத பத்தி நிறைய படிப்பீங்க. இவரு 100 வருஷத்துக்கு முன்னாடியே, இன்னைக்கு நடக்கிறத 100 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, சாப்பிடுற உணவு எல்லாமே அசிட்டிக்ல சாப்பிடுறதுனால மட்டும்தான் ஒரு செல் அசிட்டிக் ஸ்டேட்டஸ்ல மாறும் போதுதான் ஒரு நோய் அப்படிங்கறது, அந்த செல் டேமேஜ் அப்படிங்கிறது ஆகும். அப்படி டேமேஜ் ஆகக்கூடிய செல்லின் செயல்பாடு தான் என்னவா மாறுது அப்படின்னா கேன்சர்ஸ் எல்லாம் மாறுது அப்படிங்கறத அழகா சொல்லியிருக்காங்க. ஏன்னா 7க்கு கீழே இருக்கிற தண்ணிய, 7க்கு கீழே இருக்கிற உணவுகளை சாப்பிடுறதுனால மட்டும்தான் ஒரு செல் டேமேஜ் ஆகும். அசிட்டிக் ஸ்டேட்டஸ்ல தான் அந்த செல் இயங்க முடியும். அப்படிப்பட்ட செல்கள் வந்து 35% கீழே போயிருச்சுன்னா அடுத்த 48 மணி நேரத்துக்குள்ள அந்த செல் இறந்துரும். சோ அப்படி அந்த அசிட்டிக் ஸ்டேட்டஸ்ல இருக்கக்கூடிய செல்லு தான் கேன்சர் செல்லா மாறுது. அதாவது கேன்சர் செல் அசிட்டிக் ஸ்டேட்டஸ்ல இருக்கு. அதே சமயத்துல நிறைய டாக்ஸின், நிறைய கெமிக்கலை நம்ம சாப்பிடுறது செல்லு ஸ்டோர் ஆயிக்கும். சோ அது என்ன பண்ணும், அதனுடைய கட்டமைப்பு, இதை சாப்பிட சாப்பிட அதனுடைய நம்ம செல்லினுடைய கட்டமைப்பு பிறழ்வுகள், அதாவது டிஎன்ஏல பிழை ஏற்படும் போது அது கேன்சர் செல்லா மாறுது. அந்த கேன்சர் செல்லினுடைய குணம் பாத்தீங்கன்னா, நம்ம நார்மலா சாப்பிடுற சாப்பாட்டுல இருக்கிற சத்தெல்லாம் அது எடுத்துக்காது. 2வது, ஒவ்வொரு செல்லு இறந்து புதுப்பிக்கும், அந்த தன்மையும் அதுக்கு கிடையாது. அதனாலதான் அது கும்பலா குவியலா அப்படி குவிஞ்சிடுறது, உடனே பரவிடும். பரவிடுச்சுன்னா அது ஒண்ணுமே பண்ண முடியாது. சோ அதனாலதான் கேன்சர் செல் இந்த மாதிரி நல்லா இருக்கிற செல்லையும் எல்லா செல்களையும் அதிவேகத்துல இது பரவக்கூடியதுதான் கேன்சர் செல். சோ இதுக்கு பதில் சொல்லியிருக்காரு, இத சொல்லிட்டு பதிலும் சொல்லியிருக்காரு. என்ன பதில் சொல்லியிருக்காருன்னா, நீங்க கேன்சர் மட்டும் இல்ல, எந்த நோயுமே நம்ம உடம்புல வராது. ஆனா உங்க உடம்ப அசிட்டிக் ஸ்டேட்டஸ்ல இருந்து அல்கலைன் ஸ்டேட்டஸ்க்கு மாத்திட்டீங்கன்னா உங்க உடம்பு எந்த நோயும் வராது. கேன்சர்ல இருந்து எந்த நோயுமே வராது. அதாவது 7க்கு கீழே இருக்கிறதெல்லாம் 7க்கு மேல, நீங்க 7 pH லெவலுக்கு மேல உங்க உடம்ப மாத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த நோயுமே வராது அப்படிங்கறத அழகா சொல்லிட்டாங்க. செல்கள், இந்த மாதிரி செல்கள் இத்தனை டைப்ல தான் நம்மளுடைய உடல்ல செல்கள் இருக்கு. இதுல பிரைன் செல் மட்டும் லைஃப் டைம், பிறக்கும் போது எப்படியோ இறக்கும் வரை அதுதான். ஆனா நம்ம மூளையை வளர்த்துக்கலாமே தவிர, மூளையில ஒரு செல்லு இறந்துருச்சுன்னா அது அவ்வளவுதான். அதுக்கு வந்து மறுபடியும் புதுப்பிக்கிற தன்மையோ வர்ற தன்மையோ கிடையாது. மத்த எல்லா செல்களுக்குமே கால அவகாசம் இருக்கு. அதுல முக்கியமான செல் வந்து பிளட் செல். அதனுடைய ஆயுட்காலம் பாத்தீங்கன்னா, ஏன்னா நம்ம சாப்பிடுற உணவு ரத்தமா மாறுது. அந்த ரத்தத்தை தான் எல்லா செல்களும் எடுத்துக்கிட்டு உள்ள ரத்தத்துல என்ன இருக்கோ அதை பொறுத்துதான் உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரையிலும் டிராவல் பண்ணி வாழுது. அப்ப ரத்தத்துடைய அணுக்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப அந்த செல்லினுடைய ஆயுட்காலம் பாத்தீங்கன்னா 120 நாள் உயிர் வாழும். 120 நாள் முடிஞ்சதும் அந்த செல் இறந்துரும். அதன் பிறகு அது ரிமூவ் ஆயிட்டு புது செல் உருவாயிரும். அப்படி உருவாயிருச்சு அப்படின்னா அவங்க செல்லினுடைய லைஃப் டைம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா இந்த ப்ராசஸ் அவ்வளவு சீக்கிரம் எளிதாக நடைபெற முடியாது. ஏன்னா 7க்கு மேல இருக்கும் போதுதான் அது ப்ராப்பரா நடக்கும். 7க்கு கீழே இருக்கிறதுனால அந்த ப்ராப்பரா அதால பண்ண முடியாது. இப்போ ஒரு மிஷின்ல மாவை கொடுத்த அரிசியை போட்டாதான் மாவா மாறும். அரிசியே போடாம கொஞ்சோண்டு போட்டுட்டு நீங்க மிஷினை ஓட்டினா என்ன நடக்கும்? சோ அதே போலதான் இந்த வளர்ச்சிதை மாற்றம், இதுக்கு பேர் வளர்ச்சிதை மாற்றம். ஒரு நாளைக்கு 10,000 செல் அழியும், 10,000 செல் புதுப்பிக்கும். சோ அந்த புதுப்பித்தல் ஒண்ணு நடந்தா மட்டும்தான் தன்னைத்தானே அது சரி பண்ணிக்க முடியும். அந்த செல் ஆரோக்கியமா இருந்தா மட்டும்தான் அதை பண்ண முடியும். சோ அந்த மாதிரி ஆயுட்காலம் அதிகமா இருக்கக்கூடிய அந்த 120 நாள் அந்த செல் நல்லபடியா இருந்து புதுப்பிச்சிருச்சு, இறந்து மறுபடியும் நல்லா ஆரோக்கியமா புதுப்பிச்சிருச்சு அப்படின்னா அவங்களுக்கு இம்யூனிட்டி பவர், அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி யாருக்கெல்லாம் அதிகமா இருக்கோ அவங்களுக்கு எந்த நோயுமே வராது. சப்போஸ் ஏதாவது ஒரு நோய் வந்தாலும் அந்த நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள விடாது, அதை அந்த நெகட்டிவ வெளியே தள்ளிரும். அப்படி தன்னைத்தானே சரி பண்ணிக்க கூடிய மிகப்பெரிய டாக்டர் தான் நம்மளுடைய உடல். ஓகே, அடுத்தது
நம் பிரபஞ்சம் பிரபஞ்சம் அப்படிங்கிறது பஞ்சபூதங்கள், நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம். சோ இது இல்லாம உலகம் கிடையாது. ஆனா இன்னைக்கு நிலம் அப்படின்னா நிலத்தை இன்னைக்கு நிறைய கெமிக்கல் ஆக்கியாச்சு. நீர் அப்படின்னா ஆர்ஓ சிஸ்டம் வரையிலும் கொண்டாந்தாச்சு. அடுத்தது காற்று அப்படின்னா பொல்யூஷன் நிறைய கொடுத்தாச்சு. நெருப்பு கேஸ்ல ப்ளூ கலர்ல மீத்தேன் வாயு. சோ அதை நம்ம வந்து சுவாசிக்கவே கூடாது. அந்த சுவாசம் இன்னைக்கு அதுலதான் நம்ம சமைச்சு சாப்பிடுறோம். அப்ப அந்த நெருப்பையும் நம்ம ஒரு வழி பண்ணிட்டோம். ஆகாயம், காஸ்மிக் கதிர்கள், இன்னைக்கு வளிமண்டலத்துல ஓசோன்ல ஓட்டை. இப்ப ஒரு மழை காலத்துல பாத்தீங்கன்னா நிறைய ஃபேக்டரிஸ் ஓபன் பண்ணி விட்டுருவாங்க, ஏன்னா வெளியேறணும்னு. அப்ப மழை பெய்யும் போது நம்ம இந்தியாவுல நிறைய ஃபேக்டரிஸ் இருக்கு. ஃபாரின்ல எல்லாம் கூட ஃபேக்டரிஸ் இல்ல. சிங்கப்பூர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபேக்டரியே இருக்காது. ஏன்னா இங்க இருந்து தான் அங்க போகுது, அங்க இருந்து இங்க வர்ற பொருள்களை தான் நம்ம ஃபாரின்ல இருந்து வாங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய ஏமாந்துட்டு இருக்கோம். அப்ப அந்த ஃபேக்டரி எல்லாம் ஓபன் பண்ணும்போது மழை பெய்யும் போது இங்க இருக்கிறது எல்லாமே இங்க வளிமண்டலத்துக்கு போய் சேருது. அப்ப மேலேயே மேகமே அங்க தூசு படிஞ்சதால அங்க இருந்து வர்ற மழைகள்ல பிஹெச் லெவல் 3-4 கேன் வாட்டரை விட மோசமான ஒரு மழை தண்ணிங்கிறது ஒரிஜினல். ஆனா இன்னைக்கு அந்த தண்ணியில நீங்க பிஹெச் லெவல் பாத்தீங்கன்னா 3-4 கூட கிடையாது. அதுக்கு காரணம் என்னன்னா பூமி மாசு படிஞ்சதுனாலதான். ஓகே, இப்போ இது ஒரு பக்கம் இருந்தாலும் இயற்கை இல்லாமல் எதுவுமே கிடையாது. அந்த இயற்கைய மீஞ்சுகிற சக்தி அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கா அப்படின்னா ஒண்ணு நம்ம என்ன சொல்லுவோம், காட், கடவுள் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த பிரபஞ்சம் அஞ்சும் எங்க ஒண்ணு சேருதோ அங்கதான் ஒரு உயிர் உற்பத்தி ஆக முடியும், அங்கதான் ஒரு புல் பூண்டு கூட முளைக்க முடியும். சோ அந்த அளவிற்கான அந்த பிரபஞ்சத்தை எதுக்கக்கூடிய சக்தி நம்ம யாருக்கு மனிதன் அப்படிங்கிறதுக்கு அப்பாற்பட்ட விஷயம். ஆனா நம்ம அதை கடவுள் அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனா இந்த பஞ்சபூதத்தை சரியான அளவுல சரியான விதத்துல ஒரு குறிப்பிட்ட நேரத்துல ஒரு அளவோடு சேர்க்கும் பொழுது ஒரு பொருள் முழுமை பெறுகிறது. அப்படி முழுமை அடைஞ்சிருச்சுன்னா அந்த பொருளுக்கு பேருதான் நலமான செந்தூரம். அதாவது பிரபஞ்சத்தில் முழுமையடைந்தது செந்தூரம் ஒன்றே அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செந்தூரத்திற்கு ஒரு 350 பெயர்கள் இருக்கு. சில பெயர்களை உச்சரிக்கவும் கூடாது அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. ஓகே, இப்ப பாருங்க, நிலம், இதுல எதுவுமே பஞ்சபூதங்களுக்கு இது அழியாது. இந்த ஃபர்ஸ்ட் படத்துல பாருங்க, ஸ்பூன்ல செந்தூரம் கொஞ்சம் வச்சிருக்காங்க. அந்த கேஸ்ல வந்து காமிக்கிறாங்க. கேஸ் வந்து ப்ளூ கலர். கரண்டி ஸ்பூன் பழுக்கும். அந்த வெறும் கையில தான் அவர் பிடிச்சிருக்காரு. சோ அந்த வெறும் ஸ்பூன்ல இருக்கக்கூடிய செந்தூரம் நெருப்புல பட பழுக்க பழுக்க அந்த நெருப்பு பாருங்க ஒரிஜினல் நெருப்பா அது மாத்தி காட்டுது. சோ இதுல என்ன நம்ம புரிஞ்சுக்க கூடிய விஷயம் என்னன்னா, இந்த நலமான செந்தூரத்தை நெருப்புல வச்சா ஒண்ணுமே செய்ய முடியல, கருகல, புகை வரல, அதோட தன்மை மாறல. அந்த முழுகீட்டையுமே அந்த நலமான செந்தூரமே எடுத்துக்கிச்சு. அதை எடுத்து அந்த நெருப்புல இருந்து அதை வெளியே எடுத்துட்டீங்கன்னா அது அப்படியே இயற்கை தன்மைக்கு வந்துடும். உடனே கையிலையும் தொட முடியும். அந்த செந்தூரம் கொஞ்சம் கூட கருகி இருக்காது. அப்படியே எப்படி நெருப்புக்குள்ள ஃபர்ஸ்ட்ல வைக்கும் போது எப்படி இருந்ததோ அதே போல இருக்கும். சோ அதுதான் நெருப்பு அப்படிங்கிற பஞ்சபூதத்துக்கு அழியாத ஒன்றுதான் இது. இதுக்கு வந்து என்ன கலர்ல, இந்த செங்கலர் காவி கலர்ல இருக்கிறதுனால காவி கட்டிக்குள் நோயற்றே போகும் அப்படிங்கிற ஒரு வரி இருக்கு. இப்ப நிறைய சாமியார்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா காவி கலர்ல ட்ரெஸ்ஸ போட்டுக்குவாங்க. இது வந்து இதனுடைய அர்த்தம் என்னன்னா, காவி கலர்ல இருக்கக்கூடிய அந்த நலமான செந்தூரத்தை எடுத்து நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய ஒவ்வொரு செல்களும் ஆரோக்கியமா இருக்கும், எந்த நோயுமே வராது அப்படிங்கிறதுக்காக தான் இதுக்கு வந்து இந்த வரியோட உண்மையான அர்த்தம். ஓகே, அடுத்தது பாருங்க, ஒரு நகை எடை போடுவாங்க அந்த மிஷின்ல. ஒரு 20.6 கிராம் அந்த செந்தூரத்தை எடுத்து எடையில பார்க்கும்போது இருக்கும். ஆனா அதுல என்ன பண்ணுவாங்கன்னா 3 டைம்ஸ் அந்த ஒரு இரும்பையே வெட்டக்கூடிய அளவிற்கு காற்றும் இயங்கும், நெருப்பும் இயங்கும். சோ ஆனா ஒண்ணுமே அது பண்ண முடியல. அந்த நெருப்பை விட்டு 3 டைம்ஸ் காட்டி வெளியே எடுத்து பார்க்கும்போது, எடை போட்டு பார்க்கும்போது சேம் அதே 20.6 அப்படியே இருக்கும். ஒரு துளி கூட கருகி இருக்காது, ஒரு துளி கூட பறந்து இருக்காது. சோ அது அப்படியே இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு வந்து பஞ்சபூதங்களால் அழியாத ஒன்று அப்படிங்கிறது நலமான செந்தூரம். ஓகே, இப்போ ஒரு அணுவை எத்தனை பல கூறுகளாக உடைப்பதன் மூலமாக கீழ்கண்ட முறைகளுக்கு பயன்படுத்தலாம். இந்த செந்தூரத்தை பயன்படுத்தும் முறைகள் இது ரொம்ப முக்கியமானது. சித்தி பெறுவதற்கு ஞானம். ஞானம் வந்து படிப்பாலேயோ பணத்தாலேயோ கிடைக்காது. ஞானம் அப்படிங்கிறது சித்தர் பெருமக்கள், அதாவது 100% மூளையை பயன்படுத்தினவங்க தான் சித்தர் பெருமக்கள்.
இதுல பாத்தீங்கன்னா அணு அப்படிங்கிறது கண்ணுக்கு தெரியாது. அது மைக்ரோஸ்கோப்ல வச்சு பார்த்தா மட்டும்தான் அது கண்ணுக்கு தெரியும். அப்ப அந்த கண்ணுக்கு தெரியாத ஒன்ற 1000 உடைக்க முடியுமா? அது செந்தூரத்தால முடியும். தொடர்ந்து விடாம அதுக்கெல்லாம் சித்தர் பெருமக்கள் இதெல்லாம் ப்ரூவ் பண்ணிட்டு 1000 உடைச்சு, அதாவது அவங்கள கூடு விட்டு கூடலாம் பாய்வாங்க அப்படின்லாம் நம்ம கதை கேட்டிருப்போம். சோ அது அணு கண்ணுக்கு தெரியாது. அப்ப அது 1000 உடைச்சா சித்தி பெற முடியும். நாளைக்கு என்ன நடக்குங்கிறத இன்னைக்கே சொல்ல முடியும். சோ இதுக்கு நமக்கு பர்மிஷன் கிடையாது. அடுத்தது ரசவாதம். ரசவாதம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, தரம் குறைந்த பொருளை தரம் நிறைந்த பொருளாக மாற்றுவது. அது எப்படி தரம் நிறைந்த பொருளாக மாற்ற முடியும் அப்படின்னா, புரோட்டான்களின் எண்ணிக்கையை வச்சுதான். இப்ப கோல்டு அப்படின்னா 80 புரோட்டான், தகரமாகட்டும் பித்தளை ஆகட்டும் கம்மியான புரோட்டான். இதுல நீங்க ரசவாதத்தை பயன்படுத்த பயன்படுத்த என்ன நடக்கும்னா 80 புரோட்டானா மாறும்போது ஆட்டோமேட்டிக்கா அது தங்கமா மாறிடும். சோ இதெல்லாம் இந்த தங்கத்துல தமிழ்நாடு தங்கத்துல நிறைய தங்க கோயில், தங்க கோபுரம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்கிறதுக்கு இந்த ரசவாதத்தை பயன்படுத்தி நிறைய வரலாறு இதுல இருக்கு, சொல்லப்படுது. சோ இதுக்கும் நமக்கு பர்மிஷன் கிடைக்கல. இதுக்கு எதுக்காக நமக்கு பர்மிஷன் அப்படின்னா, நம்ம உடம்புக்கு நம்ம செல்களுக்கு தேவையான புரோட்டான்கள் நிறைவா அந்த பாசிட்டிவ் எனர்ஜி இது கிடைக்கிறதன் மூலம் நம்மளுடைய உடல் என்னவா, நம்மளுடைய அணுக்கள் 64 உடையும் போது நோய் நொடி அப்படிங்கிறதே கிடையாது, வராது. அப்படிங்கிறதுக்காக தான் இதை எப்படி வச்சிருக்காங்க அப்படின்னா, நம்மளுடைய பொருளை 2, 4, 8, 16, 32 உடைச்சு உறங்கும் நிலையில வச்சிருக்காங்க. சோ அதை எடுத்து நம்ம சாப்பிடும்போது நம்மளுடைய அணு 64 உடையும் போது அந்த 2 உடைஞ்சா 32, 2 உடைஞ்சா 64. இதுதான் சார் வளர்ச்சிதை மாற்றம். ஒரு செல் அழியணும், ஒரு செல் புதுப்பிக்கணும். சோ இதை சாப்பிடுறதுனால இந்த 7 லெவலுக்கு மேல தேவையான சத்துக்கள் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒன்றுதான். அதனால இது மருத்துவத்துக்கு மட்டுமே நமக்கு கிடைச்ச ஒன்று. சோ இது ஆன்மீகத்திலையும் நம்ம நிறைய விஷயங்கள் பேசலாம். அதே மாதிரி சயின்ஸாவும் இது நிறைய விஷயங்கள் பேசப்படக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் தான் இந்த ரசவாதமா இருக்கட்டும், நம்மளுடைய நலமான செந்தூரம். சோ நமக்கு இன்னைக்கு என்ன, எதுக்கு நிறைய நோய் நொடிகள் இருக்கு, யாரோ எப்படி எப்படியோ ரொம்ப பாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நிறைய ஹாஸ்பிட்டல்ல விதவிதமான நோய்கள்ல என்ன இது தீருமா தீராதா, அப்படியே மாத்திரையா டப்பா டப்பாவா சாப்பிடுறவங்க எல்லாம் இன்னைக்கு நிறைய பேர் இன்னைக்கு அப்படிதான். அதாவது இன்னைக்கு சின்ன வயசுல இருந்தே நிறைய பேர் மாத்திரையில வாழ்றாங்க. கண்டிப்பா அந்த நம்ம முன்னோர்கள்லாம் 97 வயசு 98 வயசுலயே தோட்டத்துல வேலை செஞ்சிருக்காங்க. இன்னைக்கு 40 வயசு 35 வயசுல இருந்தே பாத்தீங்கன்னா மருந்து மாத்திரைகள்ல தான் இன்னைக்கு நிறைய பேர் பிரஷருக்கு மாத்திரை சாப்பிடுறேன், சுகருக்கு மாத்திரை சாப்பிடுறேன், இன்னைக்கு இந்த மாதிரி வாழ்வியல்ல தான் இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க. சோ அதுல இருந்து முற்றிலும் விலகி வர்றதுக்கான விஷயங்கள் நலமான செந்தூரத்துல இருக்கு. ஓகே, அடுத்தது நலமான செந்தூரம். செந்தூரத்தை உணவாக்கி உட்கொண்டால் எல்லா பிணியும் நீங்கும். சித்தர்களின் ரகசிய உணவு செந்தூரம். இந்த ஒரே ஸ்லைடு போதும். எல்லா பிணியும், அதாவது எல்லா பிணியும் அப்படின்னா 4448 வியாதிகளின் தொகுப்பே சித்தர்கள் சித்தர் வைத்தியத்திலேயே கொடுத்திருக்காங்க, சித்த மருத்துவத்துல. சோ அதுல மேகம் அப்படிங்கிறது சுகரை கொடுக்கும், சர்க்கரை நோயை குடிக்கும். 21 டைப்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இங்க நம்ம 2 டைப் தான் அப்படிங்கிறத நம்ம அந்த சுகர் வரும்போது நான் அந்த இடத்துல சொல்றேன், அந்த சாப்டர் வரும்போது. ஓகே, இப்ப இத சாப்பிடுறதன் மூலம் இதனுடைய சிறப்புகள்: நச்சு முற்றிலும் நீக்கும், கெட்டதை அழிக்கும், நல்லதை பெருக்கும், இயற்கை தன்மையை பல 100 மடங்கு பெருக்கும், ஊடுருவி செல்லும், இறந்த செல்களை முற்றிலும் அகற்றி புதிய செல்களை புதுப்பிக்கும், செல்களின் செயல்திறனை அதிகரிக்கும், வாதம் பித்தம் கபம் சரிவிகிதப்படுத்தும். சோ நச்சு முற்றிலும் நீக்கும். நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற நச்சு எல்லாம் வெளியேறினா மட்டும்தான், ஏன்னா நம்ம சாப்பிடுறதே நச்சு குப்பைகளை தான் நம்ம சாப்பிடுறோம். அது வெளியே போனா மட்டும்தான் நம்ம ஆரோக்கியமா இருக்க முடியும். இயற்கை தன்மையை பல 100 மடங்கு. இப்ப கேஸ் மீத்தேன் ப்ளூ கலர்ல எரிஞ்சது, அந்த செந்தூரம் எந்த இடத்துல எல்லாம் பழுத்துச்சோ அந்த இடத்துல எல்லாம் இயற்கை நெருப்பா எரிஞ்சதை நம்ம பார்த்தோம். சோ இந்த மாதிரி ஊடுருவி பெனட்ரேட்டிங் பவர் இருக்கு. சோ வாதம் பித்தம் கபம். வாதம், ஒரு மனிதன் உயிரோட இருக்காங்களா இல்லையா அப்படின்னா மூக்குல வச்சு காத்து வருதான்னு பார்ப்போம், அதுதான் காற்றோட்டம். அடுத்தது உடனே டக்குன்னு உடம்ப தொட்டு பார்ப்போம், ஹீட் இருக்கான்னு. பித்தம், அதுதான் வெப்போட்டம். உடனே யூரின் போனாங்களா, நீரோட்டம், அதாவது ரத்த ஓட்டம். சோ இது மூன்றும் சரிசம விகிதத்துல இருந்துச்சுன்னா அவங்களுக்கு எந்த நோயுமே இல்லை. உதாரணத்துக்கு இன்னைக்கு பாட்டி தாத்தாவுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல 60 வயசுல பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் தான் இருக்கும். இன்னைக்கு சின்ன வயசுலயே அதாவது இளநரைன்னு சொல்லுவாங்க. இத வேற இளநரையில இன்னொன்னு சொல்லணும்னா பித்த நரைன்னு சொல்லுவாங்க. அப்ப பித்தம் சரிவிகிதத்துல இல்ல. எதனால? பேசிக் அசிட்டிக் ஸ்டேட்டஸ்ல இருக்கிறதுனாலையும் நிறைய கெமிக்கல்ஸ் யூஸ் பண்றதுனாலையும் முடிக்கே இந்த நிலைமை அப்படிங்கும் போது
முடிக்க ஆயுள் கம்மி. அப்ப உடம்புக்கு சோ இதுதான் இன்னைக்கு 67ன்னு காரணம் காட்டுறதுக்கு காரணமே இதுதான். ஓகே. அடுத்தது டேட்டின் என்னும் ஒரு மேனாட்டு ரசவாத விஞ்ஞானி என்ன சொல்றாங்க அப்படின்னா, அது குரு மருந்து. மருந்துக்கெல்லாம் குரு யாரு அப்படின்னா செந்தூரம் தான் மருந்துக்கெல்லாம் குரு. இதுக்கு தேவா அமிர்தம், தேவ அமிர்தம்னு சொல்லுவாங்க. தேவ கூட்டல் அமிர்தம், தேவாமிர்தம். ஏன்னா லைவ் மீட்டிங்ல இப்படியெல்லாம் இதுக்கு நிறைய பெயர்கள் உண்டு. சோ 1 மாத கால நோயானால் 1 நாளில் குணப்படுத்தும். தீராத நோயாயிருப்பின் 1 மாதத்தில் குணமாக்கும். ஆகவே எல்லோரும் இம்மருந்தை முடிக்க முயலணும். ஆண்டவனர் நாமும் முயலுவோம். ஆண்டவன் அருள் யாருக்கு கிட்டுகிறதோ அவர்களுக்கு இது கண்டிப்பா கிடைக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு நோய் நொடியில வாழ்றாங்க. நிறைய பேர் இன்னைக்கு நோய் நொடி தான். கலிகாலம்னு சொல்லுவாங்க. நோய் நொடிகள் நிறைய வாழ்றதுக்கெல்லாம் அதாவது நல்ல விதி இருந்தா மட்டும்தான் ஆரோக்கியமா வாழ முடியும். நல்ல விதி இருந்தாதான் பணம் செல்வ செழிப்போட இருக்க முடியும். இன்னைக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்மள வெளியே கொண்டு வர்றது கூட அந்த பிரச்சனை வரலாம். ஆனா அதுவே வாழ்க்கையா இருந்துருச்சுன்னா அது நம்மளுடைய கர்மா தான். சோ எல்லாமே நீங்கக்கூடிய ஒரு விஷயம்தான் நலமான செந்தூரம். நம்ம கவர்னர் என்ன சொல்லியிருக்காருன்னா பாரம்பரிய உணவு. நம்மளுடைய உடல் பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தின் உடல் கூறுகள் தான் நம்மளுடைய உடம்பு. அண்டத்தில் என்ன இருக்கிறதோ அதுதான் பிண்டத்திலும் இருக்கு. அப்போ உடம்பு இயற்கையை ஏற்றுக்கொள்ளும், ரசாயனத்தை ஏற்றுக்கொள்ளாது. என்னைக்கு மருந்து மாத்திர கம்பெனி உள்ள வந்துச்சோ அன்னைக்குதான் நோய் நொடி பெருகிருச்சு. இன்னைக்கு மருத்துவத்துறை 110 வகையில இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல மருத்துவத்துறை வளர்ந்துருக்கு. ஆனா என்ன நீங்க அந்த இந்த ரிப்போர்ட் காலத்துல யாருமே போல. பழைய படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா டாக்டர் தான் வீட்டுக்கு வருவாங்க. ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா போய் டாக்டர் தான் கூட்டிட்டு வருவாங்க. ஆனா நம்ம இன்னைக்கு பெட்டியை தூக்கிட்டு டாக்டர் கிட்ட போகக்கூடிய காலத்துல இன்னைக்கு நம்ம இருக்கோம். சோ அதனாலதான் பாரம்பரியம் அப்படிங்கிறத இங்க வலியுறுத்தி இருக்காரு. ஏன்னா பாரம்பரிய உணவு, பாரம்பரிய விஷயங்கள் தான் நம்ம உடம்புக்கு ஆரோக்கியம் அப்படிங்கறதுதான் இவர் சொல்லியிருக்காரு. சோ நம்ம உடம்பு இந்த டைப் தான், இந்த மாதிரி செல்களால் ஆனதுதான். சோ இதுக்கு நம்ம கிட்ட என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆரா சைன் பிளஸ், அல்கா க்ளோ, நியூரோ டிராப்ஸ், பீட்டா ஷீல்டு, குளுக்கோசேஃப், ஆர்கோ பிளஸ், ஹனி க்ளோ, ஒபிட்ரிக்ஸ், ஏரோமாக்ஸ் ஸ்ப்ரே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 9 வகை பொருள்கள் இருக்கு. இந்த 9ம் செந்தூரத்தின் மூலக்கூறுகளை அடிப்படையாக வச்சு உருவாக்கப்பட்டதுதான் இந்த 9ம். இதுல ஆரா சைன் பிளஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப 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 முக்கியமான ஒன்று. ஏன்னா இதுதான் பெனட்ரேட்டிங் பவர், ஊடுருவக்கூடிய தன்மை இதுல இருக்கு. இந்த ஆரா சைன் பிளஸ் பாத்தீங்கன்னா பாசிட்டிவா எப்பவுமே பாசிட்டிவ் திங்கிங். சில பேர் நார்மலா எதை சொன்னாலும் ஆமா போ அப்படின்னு சொல்லிட்டு போறவங்களா இருக்காங்க. ஆனா எது நடந்தாலும் பாசிட்டிவாவே நினைக்கக்கூடியவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 50, 60, 70 அந்த மாதிரி ஆறா இருக்கும். சோ அதே மாதிரி நெகட்டிவ் பர்சன்ட் ஒரு 20, ஒரு 10, ஒரு 5 இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறவங்களும் இருக்காங்க. அப்போ ஒரு 50 ஆறா ஒளிவட்டம் இருக்கிறவங்களுக்கு இந்த 7 சக்கராவிலையும் இத ஸ்ப்ரே பண்ணிட்டீங்கன்னா 200 அளவுக்கு அந்த ஒளிவட்டம் பெருகிரும். அப்ப அந்த ரவுண்ட் 200 மீட்டர் அந்த ரவுண்டுக்குள்ள இவங்க கிட்ட எந்த கெட்ட எனர்ஜி, கெட்ட காத்தும் வராது, எந்த கெட்ட கிருமியும் இவங்களை அண்டாது. சோ அந்த அளவுக்கு ஒளிவட்டத்தை பெருக்கி அந்த 7 சக்ரா, அந்த 7 சக்ரா ஓபன் ஆகணும், நல்லா ஒர்க் ஆகணும் அப்படின்னா அந்த அதாவது செல்கள் ஆரோக்கியமா இருக்கணும். செல்கள் ஆரோக்கியமா இருந்தாதான் அந்த நாளமில்லா சுரபிகள் சரியா சுரக்கும். இல்லைன்னா அந்த சுரபிகள் இம்பேலன்ஸ் ஆயிருச்சுன்னா உடம்பு சரியா இயங்காது. அதை இயங்க வைக்கிறதுக்கு அந்த உள்ள ஏதாவது அடைப்புகள் இருந்துச்சுன்னா வெளியேத்துறதுக்கு தான் அந்த 7 சக்கராவிலையும் ஸ்ப்ரே பண்ணுங்க. 7 சக்கரா ஓபன் ஆயிடுச்சுன்னா அங்க எந்த நோய் நொடியும் வராம விரட்டி அடிக்கப்படும். சோ அது ஒண்ணு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா நம்ம முடியை விட பன்மடங்கு சின்னதுதான் நம்மளுடைய நாடி நரம்புகள். 72,000 நாடி நரம்புகள் நம்ம உடம்புக்குள்ள இருக்கு. இப்போ கழிவுகளின் தேக்கம் நோய், கழிவுகளின் நீக்கம் ஆரோக்கியம். இப்ப தலையில மூளையில ஒரு கழிவு அடைச்சிருச்சுன்னா அதை ஸ்ட்ரோக்னு சொல்றோம். ஹார்ட்ல ஒரு கழிவு அடைச்சிருச்சுன்னா அது ஹார்ட் அட்டாக்னு சொல்றோம். கால்ல ஒரு கழிவு அடைச்சிருச்சுன்னா அதுக்கு பேரு வெரிகோஸ். இந்த மாதிரி பேரு வேறையே தவிர ஆனா எல்லாம் கழிவுகள். இன்னும் உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயமும் செயல்களும் நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதுதான். அதுல கழிவுகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளை, அந்த நச்சு கழிவுகளை நம்ம எடுக்கக்கூடிய நல்ல உணவின் மூலமா தான் அந்த நச்சு கழிவுகளை எடுக்க முடியும். சோ நம்ம சாப்பிடலாம். அந்த வகையில நம்ம உள்ள ஊடுருவி அந்த கழிவுகளை கிளீன் பண்ணக்கூடிய ஒன்றுதான் ஆரா சைன் பிளஸ். அதாவது அதுக்குள்ள கழிவுகள் போயிருச்சுன்னா சர்க்குலேட்டிங் சிஸ்டத்தை சீர்படுத்தும். அது மட்டும் இல்லாம ஏதாவது ஒரு விஷம், ஏதாவது ஒரு பூச்சி கடிச்சிருச்சுன்னா அந்த இடத்துல நீங்க ஸ்ப்ரே பண்ணிட்டீங்கன்னா அந்த விஷத்தை முறிக்கக்கூடிய தன்மை இதுல இருக்கு. அது மட்டும் இல்லாம எனர்ஜி அதிகரிக்கக்கூடிய விஷயமும் இதுல இருக்கு.
இப்ப புண்ணு அந்த இடத்துல ரத்தம் ஒழுகுது அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுல நீங்க ஸ்ப்ரே பண்ணிட்டீங்கன்னா அந்த ரத்தத்தை உடனே அரெஸ்ட் பண்ணும். புண்ணு காயமா இருக்கும்போது இதுல ஸ்ப்ரே பண்ணி பாருங்க, அந்த புண்ணோட நிறம் மாறி கருகளா மாறிடும். தலைவலி, இந்த மாதிரி ஏதாவது கால் வீக்கம் உள்ள ஏதாவது கெட்ட கழிவுகள் இருந்தா மட்டும்தான் அந்த இடத்துல பெயின் இருக்கும். இப்ப மனசு வந்து கரெக்டா இல்லாம மன உளைச்சலா இருக்கிறவங்களுக்கு அந்த தலை வலிக்கும். அந்த மன உளைச்சல், நம்ம மனசுல என்ன நினைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரியான சுரபி நம்ம உடம்புல சுரக்கும். அப்ப ஹாப்பியா இருக்கும்போது முகம் பாத்தீங்கன்னா மலர்ச்சியா இருக்கும், அது செல்கள் மலர்ச்சியா இருக்கு. கோவத்துல பாத்தீங்கன்னா முகம் கடுகடுன்னு இருக்கும், அது நம்ம செல்கள் கடுகடுன்னு இருக்கு. அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சுரபி இருக்கும். அப்போ நம்ம அந்த அந்த கெட்ட அந்த மன உளைச்சல் இருக்கும்போது தலை வலிக்கும். அப்ப நீங்க அந்த தலையில அந்த ஸ்ப்ரேவை அடிக்கும் போது அந்த ஆரா சைன் பிளஸ் கொடுக்கும் போது அதுக்குள்ள இருக்கிற அந்த கெட்ட நீரெல்லாம் எடுத்துறதுனாலதான் அந்த பெயின் உடனே அரெஸ்ட் ஆகுது. அதே போல கால்ல அந்த தேக்கம், அந்த இப்ப நிறைய டெட் செல்ஸ் நிறைய இருக்கும், நிறைய இருக்கிறவங்களுக்கு அது வேலை செய்யாது. அப்ப அந்த நீர் உள்ளேயே தங்கி இருக்கும் போது அந்த பெயின் இருக்கும். அந்த இடத்துல இந்த ஸ்ப்ரேவை நீங்க அடிக்கும் போது அந்த தண்ணி எல்லாம் அடிச்சுட்டே இருக்கும் போது அந்த தண்ணி எல்லாம் அது கிளீன் பண்ணி அந்த இடத்துல அந்த வலியை வந்து அரெஸ்ட் பண்ணக்கூடியது. எவ்வளவு பெரிய விஷயம் ஆரா சைன் பிளஸ். அடுத்தது அல்காக்ளோ. இது பாத்தீங்கன்னா 7க்கு கீழே இருக்கக்கூடிய தண்ணீரை 7 லெவலுக்கு மேல நம்ம எந்த அளவுக்கு மினரல்ஸ் எடுக்கிறோமோ அந்த அளவுக்கான விஷயத்த கொடுக்கக்கூடியது. 7க்கு மேல கொடுத்துரும். அப்போ 1 லிட்டர் தண்ணிக்கு 5 டிராப்ஸ் கலந்து நீங்க அந்த தண்ணியை குடிக்கும் போது உங்களுடைய உடல் அந்த 7 pH லெவலுக்கு அந்த அல்கலைன் ஸ்டேட்டஸ்ல மாறிடும். இப்ப லிக்விட் ஐட்டத்துல எல்லாமே கலந்துக்கலாம். இப்ப தண்ணியில ஆயில் 1 லிட்டர்ல 5 டிராப்ஸ், 1 கேன் வாட்டருக்கு ஒரு 20 டிராப்ஸ், 25 டிராப்ஸ் விட்டுக்கலாம். நார்மலான காவேரி அந்த ஆத்து தண்ணியில எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 15 டிராப்ஸ் நீங்க விட்டுக்கலாம். அதுல இருக்கிற நச்சு கழிவுகள், அந்த கெட்ட பாக்டீரியாக்களை இது கிளீன் பண்ணிடும். அது மட்டும் இல்லாம தேவையான மினரல்ஸ் கொடுக்கும் போது அந்த தண்ணியில நீங்க சமையல் பண்ணி அந்த தண்ணியில நீங்க சாப்பிடும் போது அந்த உணவும் அப்படியே ஆர்கானிக் ஃபுட்டா மாறும் போது நம்ம உடம்பு அல்கலைன் ஸ்டேட்டஸ்ல மாறக்கூடியதுதான் அல்காக்ளோ. ஓகே, இது பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு தேங்காய் சட்னி. தேங்காய் சட்னி 2 மணி நேரத்துக்கு மேல அது பாக்டீரியா, அது கெட்டு போயிடும். அதை நீங்க ஒரு ஸ்பூன் எடுத்து காத்தோட்டமா ஒரு தட்டுல வச்சு ஒரு 4 டிராப்ஸ் இதுல கலந்து நீங்க ஓப்பன் பிளேஸ்ல வச்சுட்டீங்கன்னா 24 மணி நேரம் கழிச்சு நீங்க அதை எடுத்து பார்க்கும்போது அது அப்படியே கெட்டு போயிருக்காது, காஞ்சு போயிருக்கும். கொஞ்சம் தண்ணி விட்டு ஸ்மெல் பண்ணி பாத்தீங்கன்னா இப்ப அரைச்ச சட்னி கணக்குல இருக்கும். அது மட்டும் இல்லாம சட்னி கெட்டு போயிருக்காது. அப்போ ஒரு சட்னியவே அது நான் 2 மணி நேரத்துல கெட்டு போகக்கூடிய சட்னியவே அதை காப்பாத்தும் போது நம்ம 100 வயசுக்கு மேல வாழக்கூடிய நம்மளுடைய உச்சியில இருந்து உள்ளங்கால் வரையிலும் கிட்னி செல்கள் வரையிலும் எல்லாமே அல்கலைன் ஸ்டேட்டஸ்ல கொடுத்து ஆரோக்கியத்தை ஏற்படுத்தக்கூடியதுதான் இந்த அல்காக்ளோ. சோ இந்த நீர்ல அந்த கேன் வாட்டர்ல எல்லாம் குடிக்கும் போது சோடியம் குறைபாடுல என்ன நோய், பொட்டாசியம் குறைஞ்சா என்ன நோய், அதே மாதிரி கால்சியம் குறைஞ்சா என்ன நோய் அப்படிங்கறதான் இதுல கொடுத்திருக்காங்க. சோ 7க்கு மேல அல்கலைன் ஸ்டேட்டஸ்ல நம்ம உடம்பு மாத்திக்கணும். ஓகே, நியூரோ டிராப்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நரம்பு மண்டலம், ஏன்னா நரம்புக்குள்ள மூலமா தான் எல்லா செல்களுக்கும் திசுக்களுக்கும் நம்ம ரத்தம் ஹார்ட் பம்ப் பண்ணி நரம்பு வழியா தான் கொடுக்குது. இப்ப கண்ணுல எல்லாம் பாத்தீங்கன்னா இலையா ஓடி இருக்கும். சோ எல்லாமே இந்த நரம்பு, அந்த நரம்பு மண்டலத்தை இது வந்து வலுப்படுத்துகிறது. இது எல்லாம் முழுக்க முழுக்க சிந்தூரத்தோட குணநலங்கள், ரசமணியோட குணநலங்கள்ல இது இருக்கு. அதே மாதிரி ரத்த ஓட்டத்தை இது கரெக்டா சீர் செய்யக்கூடியது, உடம்புல நல்ல எனர்ஜியை கொடுக்கக்கூடியது, நிம்மதியான தூக்கத்தை இது கொடுக்கக்கூடியது. இதை எப்படி நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா 100 மில்லி சுத்தமான பசும்பால், பாக்கெட் பால்ல எல்லாம் சாப்பிடக்கூடாது. பசும்பால் அல்லது வெந்நீர்ல 5 அல்லது 6 10 டிராப்ஸ் இத கலந்து இரவு நேரத்துல சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கழிச்சு சிப்பா நம்ம உமிழ்நீரோட சேர்த்து குடிக்க குடிக்க நமக்கு என்ன பிரச்சனையோ அந்த நரம்பு பிரச்சனை, இந்த ஸ்ட்ரோக் எல்லாம் இருக்கிறவங்களுக்கு நரம்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ அதை சாப்பிடும் போது அங்க இருக்கிற நரம்பு பிரச்சனை சால்வ் ஆகும். ஏன்னா ஒரு கால் சுலுக்கிருச்சுன்னா அந்த நரம்பு கொஞ்சம் பிசகுனாலும் எந்த அளவுக்கு பிரச்சனையில இருப்போம். அந்த கழுத்துல எல்லாம் அந்த நரம்பு கொஞ்சம் சுலுக்கி கழுத்தெல்லாம் அந்த பக்கம் திரும்பிடுச்சுன்னா என்ன பெயின்ல இருப்போம். ஒரு அந்த நரம்புல அடிபட்டுருச்சுன்னா எப்படி ரத்தம் கட்டிக்கும் அந்த இடத்துல. சோ அந்த மாதிரி பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆகக்கூடியதுதான் நியூரோ டிராப்ஸ். பீட்டா ஷீல்டு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இன்னைக்கு வீட்டுக்கு ஒருத்தருக்கு சுகர் அப்படிங்கிறது அசால்ட்டா இருக்கு. ஏன் சுகர் இன்னைக்கு அசால்ட்டா இருக்கு அப்படின்னா அசெட்டிக் ஸ்டேட்டஸ்ல தான் இன்னைக்கு எல்லாருமே இருக்கோம். அதே போல நிறைய கெமிக்கல்ஸ் ரெண்டுமே சேர்ந்து அங்க என்ன நடக்குது அப்படின்னா
சுகர் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம இருக்கு. ஏன்னா சுகர்ங்கிறது ரொம்ப முக்கியமானது நம்ம உடம்புக்கு. அது அளவுக்கு அதிகமா எதனால வருது அப்படின்னா, இப்போ பீட்டா ஷீல்டு கணையத்துல இருக்கிற பீட்டா செல்கள், அதுக்கு பேர் பீட்டா செல்கள். அது ரொம்ப மென்மையா சாஃப்டா இருக்கிறதுனால நிறைய கெமிக்கல் அட்டாக் ஆகுறதுனால அது வந்து சீக்கிரமா கெட்டு போறது கணையம். ஓகே. இப்ப 2 டைப்ல சொன்னேன். கணையம் சுரக்காத நிலை ஒரு டைப். இன்சுலின சுரக்காத நிலை. கணையம் செல்கள் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா இன்சுலின சுரக்காது. அப்போ இன்சுலின் சுரக்கல அப்படின்னா அந்த இடத்துல இதுதான் ஃபர்ஸ்ட் டைப். இது பிறந்த குழந்தையில இருந்து சின்ன வயசுல உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஏற்படக்கூடியது இந்த கணையம் ப்ராப்ளம். அடுத்தது கணையத்துல இன்சுலின் சுரக்கும், உடம்புக்குள்ள போய் வேலை செய்யாத நிலை இது 2வது டைப். எதனால அப்படின்னா அசிட்டிக் ஸ்டேட்டஸ்ல செல்கள் ஆரோக்கியமா இயங்காது. டேமேஜ் ஆன செல் பாதிப்படைஞ்ச அதே போல இந்த வளர்ச்சிதை மாற்றம் சரியா அதுக்கு கிடைக்காது. செல்கள் வளர்ச்சிதை மாற்றத்தோட எண்ணிக்கை ரொம்ப குறைவா இருக்கிறதுனாலதான் இந்த எல்லா அந்த ரத்தத்துல இருக்கக்கூடிய இந்த இந்த இன்சுலின் இந்த ரத்தத்துல இருக்கக்கூடிய சர்க்கரை உடம்புக்குள்ள போக முடியாத நிலையா இருக்கிறதுனாலதான் ரத்தத்துல அப்படியே இருக்கு. இப்ப கணையத்துல சுரக்கக்கூடிய இன்சுலின் அதுதான் ரத்தத்துல இருக்கிற சர்க்கரையை எடுத்து செல்லுக்குள்ள அனுப்பும். அப்போ இன்சுலின் சுரக்கலன்னா ரத்தத்துல இருக்கிற சர்க்கரையை எடுக்க முடியாது. அப்பதான் செல்லுக்குள்ள போகாது. அப்ப லோ சுகர் அந்த இடத்துலதான் லோ சுகர் அப்படிங்கிறது கொடுக்குது. சோ லோ சுகர் அப்படின்னாவே 100% அவங்களுடைய கணையம் ஃபால்ட் அப்படின்னு அர்த்தம். இன்னொன்னு கணையத்துல இருக்கக்கூடிய இன்சுலின் சுரக்கும் உடம்புக்குள்ள போய் வேலை செய்யாத நிலை. நிறைய டெட் செல்ஸ் இறந்தவங்க ரொம்ப முடியாம படுத்திருக்கிறவங்க எந்திரிச்சு வேலை செய்ய மாட்டாங்க. அப்ப நம்ம ஒவ்வொரு செல்களும் அங்க ஆரோக்கியமா இருந்தாதான் இந்த இன்சுலின் எடுத்து சர்க்கரையை செல்லுக்குள்ள அனுப்பும். ஆனா இருக்கக்கூடிய அந்த செல்களுக்குள்ள அந்த அந்த ரத்தத்துல இருக்கிற சர்க்கரையை எடுத்து அனுப்பும் போது அந்த அந்த செல்கள் அந்த அந்த சர்க்கரையை வெளியே தள்ளும். அந்த சர்க்கரையும் ரத்தமும் அந்த செல்லுக்குள்ள போயிருச்சுன்னா நீர்த்தன்மை அதிகரிக்கும். ஏன்னா குளுக்கோஸ் அப்படின்னாவே நீர்த்தன்மையுடையது. அப்ப அந்த நீர் அந்த செல்லு வந்து அந்த சர்க்கரையை வெளியே அந்த செல்லு தள்ளும் போது நீர் அதிகமா சுரக்க வைக்கும். நீர் அதிகமா சுரந்துச்சுன்னா எங்க அழுத்தம் கிடைக்கும் அப்படின்னா கிட்னிக்கு தான் அதிகமான அழுத்தத்தை கொடுக்கும். ஏன்னா அந்த நீரெல்லாம் அதுதானே ஃபில்டர் பண்ணுது. அப்போ அந்த நீர் அதிகமான அழுத்தத்தை கொடுக்கறதுனாலதான் அதுக்கு பேரு நீரிழிவு நோய் அப்படின்னு சொல்றது. இப்ப சுகர் இருக்கிறவங்க நிறைய டைம் ஆன் டைம்ல அதிகமா யூரின் போறதுக்கு இதுதான் காரணம். அப்ப அந்த இடத்துல கிட்னியும் பாதிக்கப்படுறதுக்கு ஒரு காரணமா இருக்கு. அது அளவுக்கு அதிகமான சர்க்கரை அது கழிவு பொருளா மாறுது. அப்ப அது அந்த சிஸ்டம் தான் உடம்பு ஃபுல்லா இயங்கும் போது அங்கங்க டேமேஜ் அடையிறது, அங்கங்க பாதிப்படைகிறது, இந்த தலை சுத்துறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்கிறதுக்கு இது காரணம். இப்போ செல்களுக்குள்ள இருக்கிற நீர் அதிகமா வெளியே வந்துட்டே இருக்கிறதுனால அங்க நீர் அப்படிங்கிறது பற்றாக்குறை ஏற்படுது. அப்ப உடம்புக்குள்ள நீர் பற்றாக்குறையால என்னென்ன பிரச்சனை எல்லாம் வருதோ அதெல்லாம் வர்றதுக்கு காரணமா இருக்கு. நீர் பற்றாக்குறை அப்படிங்கிறதுனாலதான் நரம்பு பாதிச்சு சில பேத்துக்கு கண்ணு அந்த புரை இல்லாம கண்ணு தெரியல, கண்ணு பிரச்சனை வருது, மங்களா இருக்கு அப்படின்னு சொன்னா சுகர் பேஷண்ட்டுக்கு அந்த வாய்ப்பும் இருக்கும். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா கண்ணு மங்களா இருக்கிறதுக்கெல்லாம் அந்த நீர்ச்சத்து குறைபாடாலதான் அந்த கண், ஏன்னா கண்ணுக்கு தேவையான நீர் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்துல அது என்ன சிம்டம்ஸ்ல இருக்கோ அதை தான் நமக்கு வெளிப்படுத்தும். அப்போ சுகர் வந்துருச்சுனாவே வராம பாத்துக்கணும், வந்துருச்சுனாலும் சோ இதுக்கு முழுமையான ஒரு தீர்வு கிடைக்கிறதா பீட்டா ஷீல்டு. கண்ணையத்துல பீட்டா செல்களை சரி செஞ்சு இன்சுலினை சுரக்க வைக்கிறதா இது. இது எப்படி சாப்பிடணும்னா ஒரு 75 மில்லி கொதிக்கிற நீர் நல்லா கொதிக்கணும். அதுல இல்லைன்னா சுத்தமான பசும்பாலா இருக்கணும். அதுல 10 சொட்டுக்களை விட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் நல்லா ஆத்தி, ஏதாவது ஒரு வேலை எந்த வேலையா இருந்தாலும் சரி நல்லா ஆத்தி ஒரு சாப்பிட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு சிப் சிப்பா உமிழ்நீரோட சேர்த்து குடிக்கும் போது உங்களுக்கு அந்த பிரச்சனை சால்வ் ஆகுது. இதே போலதான் குளுக்கோசேப், சுகர் ரத்தமும் சர்க்கரையும் இதை சரி பண்ணக்கூடிய கரெக்ட் பண்ணக்கூடியதான் குளுக்கோசேப். இது பவுடர் ஃபார்ம்ல இருக்கும். இது சர்க்கரை நோயாளிகளுக்கான ஒரு வரப்பிரசாதம். என சர்க்கரையை சீக்கிரம் சரி பண்ணக்கூடியதுதான் குளுக்கோசேப். இதுக்கு பேரே குளுக்கோசேப். இது பவுடர் டைப்ல இருக்கக்கூடியது. அதே 75 மில்லி சுத்தமான பசும்பால் இல்லைன்னா நல்லா கொதிக்கிற நீர், அதுல இந்த 3 கிராம் எடுத்து நீங்க ஒரு ஸ்பூன், அதுலயே 3 கிராம் ஸ்பூன் இருக்கும், அதை எடுத்து நீங்க அதுல கலந்து நல்லா ஆத்தி, இதுவும் சாப்பிட்ட பிறகு ஏதாவது ஒரு வேலை பீட்டா சீல்டு சாப்பிட்டா இது அடுத்த நேரம் அந்த மாதிரி சாப்பிட்ட பிறகு ஒரு 20 நிமிஷம் 10 நிமிஷம் கழிச்சு இதை சிப் சிப்பா உமிழ் நீரோட நீங்க சேர்த்து குடிக்கும் போது இது கண்ட்ரோல் ஆகும். அடுத்தது ஆர்கோ பிளஸ். ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஆர்கோ பிளஸ். ஏன்னா இன்னைக்கு பித்தப்பை கல், சிறுநீரக கல்
பித்தப்பையில கல்லுன்னா இன்னைக்கு பித்தப்பையே ரிமூவ் பண்றாங்க. பித்தப்பையெல்லாம் ரொம்ப முக்கியமானது. ஒரு உடம்புக்குள்ள ஒரு உறுப்பு அப்படிங்கிறது, அந்த உறுப்பை இழந்தவங்களுக்கு தான் அதோட அருமை தெரியும். அப்போ அந்த பித்தப்பையில இருக்கக்கூடிய கல்லு, சிறுநீரக கற்களை இப்ப ஹாஸ்பிட்டல்ல நெறைய பேர் கல் எடுத்தாங்கன்னா, அந்த இடத்துல பள்ளம் விழும். மறுபடியும் கல் தேங்க காரணமா இருக்கும். ஆனா, இது இயற்கையா உடைச்சு யூரின்லயே கிளீன் பண்ணக்கூடியது தான் நம்மளுடைய ஆர்கோ பிளஸ். இத முழுமையா தீர்க்கும். அது மட்டும் இல்லாம உடம்புல ஒரு 10 விதமான வாயுக்கள் நம்ம நினைக்கிறோம் ஆக்சிஜன் அப்படின்னு. அதுல 10 விதமான வெரைட்டிஸ் இருக்கு. சோ அதை இது கரெக்ட் பண்ணும். தேவையில்லாத கொழுப்பை கரைச்சு உடல் எடையை இது குறைக்க உதவும். இதுவும் பவுடர் டைப்ல இருக்கு. காட்டமா இருக்கிறதுனால 1 கிராம் தான் எடுத்துக்கணும். அதே 75 மில்லி கொதிக்கிற நீர் அல்லது சுத்தமான பசும்பால்ல இந்த 1 கிராம போட்டு நல்லா கலக்கி இத குடிச்சிட்டு என்ன பண்ணணும்னா அந்த இளநீர் மோர் இத சாப்பிடுறவங்க காட்டமா வயிறு எரிச்சலா இருக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த இளநீர் மோரை எடுத்து சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த என்ன ப்ராப்ளமோ அதை இது சரி பண்ணக்கூடியது. அடுத்தது ஒபிட்ரிக்ஸ். இது ரொம்ப உடம்பு ரொம்ப போட்டிருப்பாங்க. ரொம்ப குண்டா இருப்பாங்க. சோ இது என்ன பண்ணும்னா, இப்ப 160 சென்டிமீட்டர் இருப்பாங்க ஹைட். அதுல 100 கழிச்சுக்கங்க. அவங்க உடம்புக்கு 65 தான் இருக்கு. 100 சென்டிமீட்டர் 165 சென்டிமீட்டர் இருக்கிறவங்களுக்கு 65 கிலோக்கு மேல இருக்கக்கூடாது. இதுதான் நம்மளுடைய உடல் அளவு. சோ இத என்ன பண்ணணும்னா, அந்த உடல் எடையை இது குறைச்சு உள்ள இருக்கிற கெட்ட கலோரி, கெட்ட கொழுப்பு இது எல்லாத்தையுமே கிளீன் பண்ணக்கூடியது தான் ஒபிட்ரிக்ஸ். இத நம்ம எப்படி சாப்பிடணும்னா, இத வந்து 10 டிராப்ஸ் தண்ணீல விட்டு, அதுக்கப்புறம் அடுப்புல வச்சு கொதிக்க விட்டு, ஏதாவது ஒரு நேரத்துல இத எடுத்து சிப் சிப்பா உமிழ்நீரோட சேர்த்து குடிக்கும்போது, அந்த ப்ராப்ளம் அப்படிங்கிறது சால்வ் ஆகக்கூடியது. அடுத்தது முக்கியமானது எது அப்படின்னா, ஹனி க்ளோ. ரொம்ப 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 முக்கியம். இதுல இவ்வளவும் இருக்கு அப்படின்னு சொன்னா, இதுல என்ன அப்படி ஸ்பெஷல் அப்படின்னா, இது வந்து ராஜ ப்ராடக்ட்னே சொல்லலாம். ஏன்னா, இது சுகாதாரத்துறைக்கே முக்கிய பங்கு வகிக்குது. இது வந்து சாதாரணமான விஷயங்கள் கிடையாது. இது உலகத்துல யாருக்கிட்டயுமே அதாவது ஒவ்வொரு வடிவத்துல பார்த்திருப்போம். மாத்திரை வடிவத்துல, பவுடர் வடிவத்துல, ஸ்ப்ரே வடிவத்துல, நீர் வடிவத்துல. ஆனா உலகத்திலேயே தேன் வடிவத்துல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா, அது நம்ம கிட்ட தான். ஏன்னா 5000, 10,000 ஆண்டுகளுக்கு முன் உள்ள ஃபார்முலாவை இன்றைய டெக்னாலஜிக்கு நம்ம உடலுக்கு சரி பண்றதுக்காக இது எடுக்கப்பட்டது. ஏன்னா 51 அப்படிங்கிறது நிறைய சீக்ரெட் இருக்கு. அதுல முக்கியமானது நம்மளுடைய உடல் உறுப்பு 51. அந்த 51 சக்தி பீடங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. சோ நம்ம 51 உறுப்புக்கும் மேட்சா என்னென்னலாம் இருக்கோ அந்த மாதிரி ஒரு விஷயம் அத்தனையும் இதுல கொடுத்திருக்காங்க. அல்கலைன் டிராப்ஸ் சாப்பிட்டா அதெல்லாம் 7க்கு மேல வந்துருதே. ஆனா உடம்புக்கு தேவையான 51 சத்து நம்ம எந்தெந்த உறுப்புக்கு எது எது வேணுமோ, ஏன்னா அணு கண்ணுக்கு தெரியாது. அந்த கண்ணுக்கு தெரியாதுக்கு ஒரு 3 கிராம் எடுத்தா போதும் அப்படிங்கிற அதுக்கு மேல எடுத்தாலும் அது வேஸ்ட். ஏன்னா கண்ணுக்கு தெரியாத அணுக்கள் எவ்வளவு எடுத்துக்குமோ அதுக்கு அந்த அளவு உடம்புக்கு பூரா கொடுக்கக்கூடியதுதான் நம்மளுடைய ஹனிக்ளோ. இத சாப்பிட்டா என்ன நடக்கும் அப்படின்னா, இது இப்ப காலையில வெறும் வயித்துல எழுந்ததையும் ஒரு 3 கிராம் இதை எடுத்து சாப்பிட்டு 1/2 லிட்டர் தண்ணி 18 வயசுக்கு மேல இருக்கவங்க 3 கிராம், அதுக்கு கீழே இருக்கவங்க 1.5 கிராம் 1/4 லிட்டர் தண்ணி, 3 கிராம் சாப்பிடுறவங்க 1/2 லிட்டர் தண்ணி. குழந்தையா இருந்தா தொட்டு நாக்குல வச்சுட்டு ஒரு 2 சங்கு தண்ணி விட்டுறணும். ஏன்னா இத 3 கிராம் சாப்பிட்டு 1/2 லிட்டர் தண்ணியில ஒரு 5 அல்லது 6 டிராப்ஸ் அல்கா குளோ. ஏன்னா அல்கலைன் வாட்டர் தான் குடிக்கணும், அசிட்டிக் வாட்டரை குடிக்க கூடாது. அதை சாப்பிட்டோம்னா 3 to 5 நிமிஷத்துல ரத்தத்துல கலந்துரும். ரத்தத்துல கலந்து இந்த ரத்தம் எங்கெல்லாம் டிராவல் ஆகுதோ, கண்ணுல இருக்க ரெட்டினோவை தவிர மத்த எல்லா இடமும் ரத்தம் பாயும். அப்ப இந்த ஹனி குளோ எல்லா இடமும் டிராவல் பண்ணும். டிராவல் பண்ணும்போது அது ஸ்கேன் பண்ணும் உள்ள எங்கெங்க டேமேஜ் ஆன செல், எங்கெங்க வளர்ச்சி அடையாத செல், எங்கெங்க பாதிப்படைஞ்ச செல் அப்படின்னு அது கண்டுபிடிச்சு இது முதல்ல என்ன பண்ணு, கழிவுகளை வெளியேற்றும். அடுத்தது டெத் செல்ல கிளீன் பண்ணணும், ரிமூவ் பண்ணிடும். அடுத்தது புதிய செல்ல உருவாக்கிரும். அடுத்தது பாதிப்படைஞ்சது, டேமேஜ் ஆனது, வளர்ச்சி அடையாது எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதையெல்லாம் இது புதுப்பிச்சு ஆரோக்கியப்படுத்த வைக்கக்கூடியதுதான் இந்த ஹனிக்ளோ. அப்படி ஆரோக்கியம் ஆயிருச்சுன்னா, இப்ப மழை காலத்துல பச்சை எப்படிங்க காஞ்சு போன வெயில் காலத்துல பாத்தீங்கன்னா எல்லாம் காஞ்சு போய் மரங்கள்லாம் இருக்கும். இந்த இந்த மழை காலத்துல பாத்தீங்கன்னா செடி கொடிகள் எல்லாம் எப்படி பசுமையா தளதளன்னு இருக்கும். அந்த மாதிரி நம்மளுடைய செல்கள், அணுக்கள் அந்த அளவுக்கு ஆரோக்கியமா இருக்கக்கூடிய ஒன்றுதான் ஹனிக்ளோ. இப்ப உதாரணத்துக்கு ஒரே ஒரு விஷயம், இது பொதுவாவே சொல்றேன். இப்ப உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளை எப்படி கழிவுகள் நம்ம உடம்புக்குள்ள இருந்து வெளியேறும். நம்ம ஒவ்வொரு செல் விடுற நீர் தான் யூரினா வருது. நம்மளுடைய ஒவ்வொரு செல் விடுற கழிவுகள் தான் மலமா வெளியே வருது. அப்போ இதெல்லாம் வெளியே அந்த வெளியே கழிவுகளை எடுக்கணும் அப்படின்னா
நல்ல உணவின் மூலமா தான் உடம்ப சுத்தப்படுத்த முடியும். அப்போ நம்ம எடுக்கிற உணவு நல்ல உணவா எடுத்துக்கணும். அப்பதான் டீடாக்ஸ் அப்படிங்கிறது ப்ராப்பரா வெளியே செயல்படும். அப்ப கழிவுகள் அப்படிங்கிறது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா அந்த கழிவுகள் உடம்புக்குள்ள தேங்கிருச்சுன்னா எந்த அளவுக்கு உடம்பு பாதிக்கும் அப்படிங்கறது ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இருக்கிற நபர்களுக்கு நிறைய பேரு டீடாக்ஸ் எனக்கு சரியா கான்ஸ்டிபேஷன் சரியா போறதில்ல அப்படின்னு நிறைய சொல்றாங்க. ஆனா போகலைன்னா நோய் தொற்று அப்படிங்கிறது அதிகமாகுமே தவிர குறைய வாய்ப்புங்கிறது கிடையாது. அப்ப அசிட்டிக் ஸ்டேட்டஸ்ல தான் இந்த மாதிரி வாய்ப்பு, இந்த நிறைய அசிட்டிக் ஸ்டேட்டஸ்ல இருந்தாதான் அவங்களுக்கு வந்து மலம் வெளியேறாது. நிறைய பேத்துக்கு அந்த பிரச்சனை இருக்கு. ஏன்னா நம்ம சாப்பிடுற உணவு சரியில்லை, குடிக்கிற தண்ணி சரியில்லை, சுவாசிக்கிற காற்று சரியில்லை. அப்ப இந்த மாதிரி நம்ம நலமான செந்தூரத்தை எடுத்துக்கிறதன் மூலம் நம்மளுடைய உணவு நல்ல உணவா மாறுது. அதாவது ஆர்கானிக் ஃபுட்டா மாறுது, ஊட்டச்சத்து நிறைஞ்ச உணவா மாறுது. நம்மளுடைய pH லெவல் அதிகரிக்குது. அப்ப நம்ம உடம்புல நச்சு காற்று உள்ள போனா கூட அது ஆக்சிஜனை அப்படியே மாத்தி கொடுப்போம். குறிப்பா அந்த குடலுக்குள்ள நிறைய கெட்ட பாக்டீரியாக்கள் இருக்கும். அந்த நச்சு கழிவுகளை இது வெளியேற்றிடும். அப்போ எல்லாமே மாறும்போது நம்ம உடம்பு நல்ல உடம்பா மாறும். சோ அப்ப டீடாக்ஸ் அப்படி மாறினாதான் டீடாக்ஸ் அப்படிங்கிறது ப்ராப்பரா செயல்படும். சோ உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றிருச்சுன்னா அடுத்தது மெட்டபாலிசம் அந்த 7க்கு மேல கிடைச்சிருச்சுன்னா அந்த வளர்ச்சிதை மாற்றம் ஒரு செல் இறந்து ஒரு செல் புதுப்பிக்கிறதெல்லாம் சிறப்பா அதிகரிக்க செய்யும். அப்படி அதிகரிக்கும் போது நம்ம உடல் வந்து ஆரோக்கிய நிலைப்படுத்தும். அது எந்த உறுப்பு எந்த செல் டேமேஜ் ஆகுதோ, இப்ப கிட்னி செல் டேமேஜ் ஆனா கிட்னி பாதிக்கும். சோ இந்த மாதிரி உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரையிலும் உள்ள எல்லா செல்களுமே கழிவுகள் வெளியேறி தேவையான விஷயங்கள் உள்ள கிடைச்சிருச்சுன்னா அந்த உறுப்பு பாதிக்கப்படாம ஆரோக்கியமா நிலைய அடையும். சோ எந்த டேமேஜ் எந்த ஒரு விஷயம் வந்தாலும் உள்ள இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தி அதை விரட்டி அடிச்சிரும். சோ இந்த மாதிரிதான் நம்மளுடைய விஷயங்கள் நிறைய இதுக்குள்ள இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த பாடலை பாருங்க, சொன்னதொரு செந்தூரம் தேனில் உண்ண. ஏன் தேன்ல கொடுத்திருக்காங்கன்னா தண்ணி 3 நிமிஷம் டு 5 நிமிஷம் ஆகும். தேன் மட்டும் நாக்குல பட்ட அடுத்த செகண்ட் ரத்தத்துல கலக்கக்கூடியது. அததான் தேனில் உண்ண. சுகம் பெற்ற ஞானிக்கு சாவே இல்லையாமா. இதை சாப்பிட்டாவே ஞானி அந்த செல்களுக்கு சாவே இல்லை. நன்னயமாய் மாந்தளிர் போல் மேனியாகும். மாந்தளிர் இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா, செடிகள் அப்படியே மழை காலத்துல எப்படி பூத்து எவ்வளவு பாக்குறக்கு அழகா இருக்கும். சோ மாந்தளிர் மாறாத மங்காத மென்மையான தூய்மையான அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். அந்த மாதிரி நம்ம செல்கள் ஆகுமா. நலமாக தேகம் அது கல் தூண் ஆகுமா. இந்நிலத்தில் நோயெல்லாம் தவிடுபடியாகும். சோ இந்த பூமியில இத சாப்பிட்டா எந்த நோயா இருந்தாலும் தவிடுபடியாகும்னு சொல்லியிருக்காரு. இருந்துரைக்க யாக்கோப்பு சொன்னதாலே. இந்த பாடலை இழையேற்றனவரு, இந்த நலமான செந்தூரத்தை கொடுத்தவரு ராமதேவர் சித்தர். ராமதேவர் சித்தர் மூலமா தான் நமக்கு இது கிடைச்சிருக்கு. சோ இவருக்கு மெக்காவுல யாக்கோப்பு, இங்க வந்து நம்ம ராமதேவர் சித்தர் மதுரையில அழகர் மலையில ஒளியா அமைஞ்சிருக்காங்க. அவங்க செல்களை ஒளியா மாத்தக்கூடிய வல்லமை பெற்றவங்க. அதனாலதான் ஜீவ சமாதி அடைஞ்சிருக்காங்க. ஜீவம் சம ஆதி, இதுல நிறைய மீனிங் இருக்கு. சோ அதனாலதான் அதுக்கு ஜீவ சமாதி. வார்த்தைகள்லாம் சும்மா எல்லாம் சொல்லல. அப்பேற்பட்ட ஒரு சித்தருடைய ஒரு விஷயம்தான் நம்மளுடைய நலமான செந்தூரம். அப்போ இத சாப்பிட்டா அந்த பூமியில எந்த நோயா இருந்தாலும் போயிரும். கண்ணல் போல் காரியத்தை சொல்லிவிட்டேன், கர்த்தாவின் அருளினால் கண்டு கொள்ளே. அழகா பாடல்ல நமக்கு எல்லாமே தெளிவா சொல்லிட்டாங்க. யாராருக்கு கடவுள் அருள் இருக்கோ அவங்க எல்லாம் இதை எடுத்து சாப்பிட்டு ஆரோக்கியமா இருங்க அப்படிங்கறத அழகா சொல்லியிருக்காங்க. 2 நோய் விபரம். இந்த 2 நோய், அதாவது வறுமையும் ஒரு நோய், பணம் அதாவது நோயும் ஒரு பிரச்சனை நோய். சோ இது 2மே இதை சாப்பிட்டா சரியாயிரும் அப்படிங்கறதான் இந்த பாடல் சொல்லுது. அடுத்தது இந்த பாடல், எவ்வளவு நாளைக்கு சாப்பிடணும். சில பேரு நினைக்கிறாங்க சாப்பிட்டு இன்னைக்கு சாப்பிட்ட 1 மாசம் ஆச்சு, இன்னும் எனக்கு அப்படியே 1 மாசத்துல 5 வயசு ஒரு வயசுல உள்ள செல் 1 மாசத்துல 5 வயசு செல்லா மாற முடியுமா? அதுக்குன்னு கால அவகாசம். நமக்கு எவ்வளவு ஸ்டோர் இருக்கோ அவ்வளவு அது வேலை செஞ்சு எடுக்கிறதுக்கு அவங்கவுங்க உடம்புல அந்த வாதம் பித்தம் கம்பம் ஏற்றத்தாழ்வுகளை பொறுத்துதான். அததான் அழகா சொல்லியிருக்காங்க. 9 மண்டலம், ஒரு மண்டலம் என்பது 48 நாள். 9 மண்டலம் அப்படிங்கிறது 432 நாள் இதை சாப்பிட்டாங்கன்னா, அதாவது ஒரு வருடத்துக்கு முழுமையா ஒரு வருடத்துக்கு சாப்பிட்டாங்கன்னா அவங்களுடைய கழிவுகள் எல்லாமே நீங்கி உடம்பு காய கல்பம் அப்படிங்கறதான் சொல்றாங்க. அதாவது கண்மவினை தான்றோலையும் கனகமாகும். கனகம் என்றால் தங்கம். நல்ல மனுஷனை தங்கமான மனுஷன் சொல்ற மாதிரி நல்ல உடம்ப தங்கமான உடம்பு. ஏன்னா 80 புரோட்டான் சேர்ந்தாதான் தங்கம். தங்கம்ல சும்மா
வெறுவாயில எல்லாம் சொல்ல, அதுக்குள்ள அந்த தங்கம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் அது இன்னொரு நாளைக்கு இருக்கும்போது நான் நேரம் கிடைக்கும் போது அதையும் ஒரு வரி நான் சொல்றேன். சோ அததான் இந்த பாடல்ல, ஒரு வருஷம் சாப்பிட்டா கழிவு கசடிகள் எல்லாம் நீங்கி காயக்கல்பமா அவங்க உடல் மாறும் அப்படிங்கறதுதான் இத சொல்லியிருக்காங்க. குறிப்பா 9 மண்டலம், சில பேத்துக்கு ஒரு மண்டலத்துல சரியா போகும், சில பேத்துக்கு 3வது மண்டலத்துல சரியா போகும், சில பேத்துக்கு 8வது மண்டலத்துல சரியா போகும், சில பேத்துக்கு 432 நாள்ல அது கழிச்சு சரியா போகும். அதுக்கு என்ன காரணம்னா அவங்க உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய அந்த வாதம், பித்தம், கபம், ஏற்றத்தாழ்வுகளை பொறுத்தது. சோ ஆனா 100% அவங்களுக்கு தீர்ந்தே ஆகும் அப்படிங்கறத, எந்த நோயா இருந்தாலும் தீர்ந்தே ஆகும் அப்படிங்கறதான் இத சொல்லியிருக்காங்க. சோ அவங்க உடம்பு தன்மையை பொறுத்து தான் ரிசல்ட். சோ இதுவரையிலும் உடம்புக்கு சொல்லியிருக்கேன். இப்ப மோட்டோ டானிக், வண்டிக்கு. வண்டியில கரும்புகை, கார்பன் மோனாக்சைடு. சோ அது வந்து கெட்ட அந்த கரும்புகை. சோ அந்த கரும்புகை கெட்ட கழிவுகள் தான் வண்டிய சர்வீஸ்க்கெல்லாம் நம்ம விட்டு கிளீன் பண்றதுக்கெல்லாம் காரணம். ஆனா இந்த மோட்டோ டானிக் யூஸ் பண்ணும்போது அந்த கார்பன் மோனாக்சைடு, அந்த கெட்ட கழிவு புகை நீங்கிரும். அதே மாதிரி எக்ஸ்ட்ரா மைலேஜ் கிடைச்சிரும். அதே போல வண்டிக்கு அந்த மெயின்டெனன்ஸ் சார்ஜ், சர்வீஸ் கொடுக்கக்கூடியதெல்லாம் வந்து மைனஸ் ஆகும். சோ இந்த மாதிரி இந்த ஒரு பாட்டில் 20,000க்கு மேல 50,000 இப்படி எல்லாம் சேவ் பண்ண குடிக்கக்கூடியதுதான் மோட்டோ டானிக். புதிதாக யாராவது இருந்தீங்கன்னா, யாரு உங்களை அழைச்சாங்களோ அவங்க வண்டியில எவ்வளவு கிடைச்சிருக்குங்கிறதோட ஃபுல் டீடைல்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். சோ புதுசா வந்தவங்க அதை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது எல்லாமே வண்டியோட ரிசல்ட் தான். அடுத்தது பாத்தீங்கன்னா, இந்த இது வண்டிக்கு அந்த ஸ்ப்ரே வடிவத்துல, அது அது வந்து டிராப்ஸ் வடிவத்துல இருக்கு. டீசல், பெட்ரோல் போடும்போது அதை யூஸ் பண்ணிக்கலாம். கேஸ் யூஸ் பண்ணும்போது இந்த ஏரோமாக்ஸ் ஸ்ப்ரேவை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு டேங்க் ஃபில் பண்ணிட்டு அது ஒரு 10 டிராப்ஸ் அதுல கொடுக்கலாம். இது ஒரு டேங்க் கேஸ் அடிச்சுட்டு ஒரு 4 ஸ்ப்ரே கொடுத்தீங்கன்னா அதுல என்ன கிடைக்குதோ அதே போல இதுலயும் உங்களுக்கு அந்த கழிவுகள்லாம் நீங்கி எக்ஸ்ட்ரா மைலேஜ், அதே மாதிரி இந்த சர்வீஸ், அதே மாதிரி மீதம் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த ஸ்ப்ரேவும். ஓகே. எலக்கிட், கேன்சர், அதாவது சுகர் இல்லாம மத்த எந்த பிரச்சனையா இருக்கிறவங்களும் இதை சாப்பிடும்போது அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகுது. சோ பிரீமியம் கிட், இது கிட்டா இப்படிதான் எல்லாம் சேர்ந்து சாப்பிடுறதுனாலதான் இன்னைக்கு பலாயிரக்கணக்கான பேர் சுத்தமா நோயிலிருந்து வெளியே வந்திருக்காங்க. பிரீமியம் கிட், பிரீமியம் கிட்னா சுகர், சுகர் இருக்கிறவங்க கண்ணை மூடிட்டு இதை நீங்க எடுத்துக்கலாம். எடுத்து சாப்பிடும்போது உங்களுக்கு சுகர் அப்படிங்கிறது சுத்தமா இருக்காது. சோ அந்த மாதிரி ஒரு விஷயம், இன்னைக்கு சுகர் எல்லாம் சுகர் தானே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுல நம்ம கிட்ட எல்லாமே இருக்கு. யுனிவர்சல் கிட், எனக்கு நிறைய நோய் இருக்கு, எனக்கு நிறைய பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறவங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க எல்லாமே எடுத்து இதை சாப்பிடும் போது அந்த ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகுது. சோ இந்த வெள்ளை விஷம், வெள்ளை உணவுகள்லாம் விஷம். சோ அதெல்லாம் பார்த்து கவனமா அதெல்லாம் அவாய்ட் பண்ணி சாப்பிடுங்க. பால் பாக்கெட் எக்காரணத்தை கொண்டு யூஸ் பண்ண வேண்டாம். கெமிக்கல், சூடுபடுத்துற உணவு இன்னைக்கு ரொம்ப ரொம்ப கெமிக்கல் நேரடியாவே கேன்சரை வர வைக்கக்கூடிய ஒன்று. சோ டெஸ்டிமோனியல் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு லீடர்ஸும் நிறைய, நானே எடுத்து வச்சிருக்கேன். அதே போல நிறைய லீடர்ஸ் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா எடுத்திருக்காங்க. சோ எல்லாத்துக்கிட்டையுமே நிறைய ரிப்போர்ட் இருக்கு. சோ அந்த வகையில மொத்தமா ஒரு கம்பெனில கேன்சர் அப்படின்னா என்ன அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொன்றும் கொடுத்துருக்கோம். சோ அந்த வகையில இவருக்கு 4வது ஸ்டேஜ் கேன்சர். சோ அவங்களுக்கு இது கொடுத்து 32 புழு எடுத்திருக்காரு. இவர் கோபிச்செட்டிப்பாளையத்தை சேர்ந்தவர், தள்ளுவண்டி பழக்கடைக்காரரு. சார் புண்ண தொண்டையில துண்டை மூடி மறைச்சிட்டு வியாபாரம் பார்த்திருக்காரு. ஆனா அந்த கேன்சர் ஹாஸ்பிட்டல்ல நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்து இவர் சரியாகாம இதை வாங்கி சாப்பிட்டு இன்னைக்கு 4வது ஸ்டேஜ்ல இருந்த கேன்சர் புண்ணு இன்னைக்கு கிளியர் ஆயிருக்கு. அதே மாதிரி தசை சிதைவு, இந்த நடுக்கவாதம்னு சொல்லுவாங்க, துணை இல்லாம நடக்க மாட்டாங்க. சோ அந்த மாதிரி ஒரு விஷயம் இன்னைக்கு அவங்களுக்கு கிளீன் ஆகி இன்னைக்கு அந்த நடுக்குவாதம் இல்லாம, இங்க பாருங்க, சாப்பிட்டு ஸ்கூல்ல இருந்து இந்த பையன் ஸ்கூலுக்கு போயிட்டு கூட்டிட்டு தான் வருவாங்க, கொண்டு போய் விட்டு கூட்டிட்டு போங்க, கூட்டிட்டு வருவாங்க. ஆனா இன்னைக்கு தனியா இந்த ஸ்கூல்ல நடந்து வர ஒரு காட்சி தான் இது. இதை சாப்பிடுறதன் மூலம். அடுத்தது இவர் திருச்சி பாலகிருஷ்ணன் சார் மூலம் எடுத்த ஒரு ரிப்போர்ட். இது பாத்தீங்கன்னா சொரியாசிஸ் 34வது நாள் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு இந்த அளவுக்கு தீர்ந்திருக்கு. இதை நல்லா பாருங்க. சோ இது நல்லா ரிசல்ட் எடுத்து இன்னைக்கு ஆரோக்கிய நிலை அடைஞ்சிருக்காங்க. இவரும் திருச்சியை சார்ந்தவர், ராஜா அப்படிங்கிறது இவருடைய பெயர். இவருக்கு வந்து ஆறாத புண்ணு, சுகர், அதே போல சொரியாசிஸ், முடக்குவாதம், ஹார்ட் பிரச்சனை இத்தனையும் இருந்துச்சு. 23 வருஷம் இவர் நோயாலேயே ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. சோ 23 வருஷமா எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் பார்த்தோம். ட்ரீட்மெண்ட்லயே மருந்து மாத்திரையிலேயே ஓடிட்டு இருந்தது. சோ நம்மளுடைய கிட்டு சாப்பிட்டு இவருடைய ரிப்போர்ட் பாத்தீங்கன்னா 10 HbA1c 10 இருந்தது. 8வது மாசம் ஃபர்ஸ்ட் வாரத்துல
5, 6 புள்ளிக்கு வந்துருச்சு. சுகர் 248 இருந்தது. அதாவது மாத்திரையெல்லாம் சாப்பிட்டு நான் 248. ஆனா இங்க பாத்தீங்கன்னா 125 அந்த அளவுக்கு வந்துருச்சு. இப்ப சமீபமா எடுத்த ரிப்போர்ட்ல HbA1c பாத்தீங்கன்னா 5 இருந்தது. சுகர் பாத்தீங்கன்னா 106. இன்னைக்கு அவர் எந்த மருந்து மாத்திரை எதுவுமே இல்ல. சார் இது 8 மாசம் 23 வருஷமா ட்ரீட்மெண்ட் எடுத்து வெறும் 8 மாசத்துல கிளியர் ஆயிருக்குன்னா இது மிராக்கல் ரிசல்ட்டா அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி நிறைய ரிப்போர்ட் சொல்லிக்கிட்டே போலாங்க சார். கால் எடுக்கணும் அப்படின்னு சொன்ன கால் இன்னைக்கு இத கொடுத்து காப்பாற்றப்பட்டது. இதோ மதிவாணன் சார் அவர்கள் இருக்காங்க. சோ அவங்க மூலியமா இந்த ரிப்போர்ட் எடுத்து இன்னைக்கு அவர் கால் ஆரோக்கிய நிலையில இருக்கு. அதே போல பாத்தீங்கன்னா இவங்க ஒரு மருத்துவர் 4 விரலையும் எடுத்துட்டாங்க. சுகர் அதே போல ட்ரீட்மெண்ட்ல தான் இருந்திருக்காங்க. சோ நம்ம டாக்டர் சுப்பிரமணியம் சார் அவர்கள் தான் இவங்களை பார்த்து இத கொடுத்து இன்னைக்கு 4 விரலும் ஒரு 90 நாள்ல நல்லா ஆறிட்டு வந்தத மாற்றத்தை உணர்ந்து நல்லாவே கால் சரியானதுக்கு அப்புறம் ஒரு யூனிவர்சிட்டியில MBBS டாக்டர் இவர் சொல்லி திருச்சியை சேர்ந்தவர் தான். சோ 4 பேத்துக்கு டாக்டரேட் பட்டமே வாங்கி கொடுத்த ஒரு மிகப்பெரிய பெருமையை சேரும். இந்த குழந்தைக்கு ஸ்கின் ப்ராப்ளம் 25வது நாள் நார்மல் நிலைமைக்கு வந்திருக்கு. அதே போல இந்த குழந்தை பிறக்கும் போதே இந்த சொரியாசிஸ் மாதிரி இந்த மாதிரி தொட்டா ரத்தம் வரும். ஆனா இன்னைக்கு அந்த குழந்தை ரொம்ப ஆரோக்கியமா நல்லா இருக்கு அப்படிங்கிறது நமக்கு ரிப்போர்ட் கிடைச்சிருக்கு. HIV நெகட்டிவ், அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவா 9 மாசத்துலயும் கிடைச்சிருக்கு. சோ இந்த மாதிரி ரிப்போர்ட் 5 இருக்கு நம்ம கம்பெனில. சோ இது மிராக்கல் ரிசல்ட். அதாவது மூளையில 3 இடத்துல பிளாக், 6 இடத்துல லீக்கேஜ். டாக்டர் என்ன பண்றதுனே புரியாத ஒரு சூழல்ல 11 நாள் கோமா ஸ்டேஜ். சார் நம்ம 6ஆம் சைன் பிளஸ் தலையில ஃபுல்லாவே எந்த இடத்துல பிரச்சனையோ அந்த இடத்துல உடம்பு ஃபுல்லா தலையில எல்லாம் கொடுத்து 3வது நாள் இவங்க கண்ணு முழிச்சுட்டாங்க. சோ அந்த சர்க்குலேட்டிங் சிஸ்டம் அந்த அடைப்பு 3வது நாள்ல கிளியர் ஆயிருக்கு. இவங்களுக்கு அந்த லீக்கேஜும் க்ளோஸ் ஆயிருக்கு. சோ அதுக்கப்புறம் அவங்களை கொஞ்சம் கொஞ்சமா கண்ணு முழிச்சு கொஞ்சம் கொஞ்சமா அராசைன் பிளஸ்ல டெவலப் பண்ணி அப்புறம் ஸ்ப்ரே, அது அப்புறம் டிராப்ஸ் கொடுத்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ணி அதுக்கப்புறம் ஹனிக்ளோ கொடுத்து நம்பவே முடியாதுங்க சார். 48வது நாள் இவங்க ஒரு நார்மலான நல்ல ஒரு ஆரோக்கியமான லேடியா இவங்க வந்தாங்க. இவங்க கரூரை சேர்ந்தவங்க. கீதா அப்படிங்கிறது இவங்களுடைய பெயர். இந்த முப்பு கீதா அப்படின்னே இவங்க பெயரை மாத்தி இருக்காங்க. சோ அந்த அளவுக்கு மெராக்கல் ரிசல்ட். ஹனிக்ளோ பாத்தீங்க, சாரி ஹீமோகுளோபின் பாத்தீங்கன்னா 3.4. உடுமலைப்பேட்டை GHல இந்த ரிப்போர்ட். கோயம்புத்தூர் மீட்டிங்ல லைவ் மீட்டிங்ல வந்தீங்கன்னா இவங்க கவிதா இவங்க பெயர். இந்த மேடம் நீங்க நேர்லயே பார்க்கலாம். இவங்க ஹஸ்பண்டையும் நீங்க நேர்லயே பார்க்கலாம். சோ இதெல்லாம் வந்து அவங்க மெராக்கலா 3வது நாள் பாத்தீங்கன்னா அடுத்த நாளே பாத்தீங்கன்னா 3வது நாள் 11.7 ஹீமோகுளோபின் இந்த மாதிரி ஏறி இருக்கு. சோ இது லைவ் மீட்டிங்ல அவங்கவங்களே வந்து இந்த ரிப்போர்ட் காரங்களே வந்து பேசக்கூடிய வாய்ப்பை நீங்க பார்க்கலாம். கால் இவருக்கு சுகர் ஏற்கனவே இருந்தது. கல்லு இடிச்சு கால் பொழந்ததுதான் இவருக்கு. சோ அந்த நிலையில இவருக்கு இது 90 நாள் இவரு ட்ரீட்மெண்ட்ல தான் இருந்திருக்காரு ஹாஸ்பிட்டல்ல. எந்த ஒரு முன்னேற்றமும் இல்ல. கால் இருக்க அழுகிய நிலையில தான் இருந்தது. டாக்டர் சுப்பிரமணியம் சார் அவர்கள் தான் இதுக்கும் போயிருக்காரு. நைட்டு 12 மணிக்கு போனாங்களாமா. போய் இந்த பார்க்கும்போது இவங்களுக்கு நம்மளுடைய கிட்டு இந்த மாதிரி இதை சாப்பிடுங்கன்னு சொல்லி கொடுத்து சார் 70 நாள்ல நல்ல மாற்றமே வந்துச்சுங்களாமா. இன்னைக்கு இவர் கால் டாக்டர் வந்து காலை எடுக்க சொன்ன ஒரு காலை இன்னைக்கு காப்பாத்தி இன்னைக்கு இவர் கால் நல்ல நடக்கக்கூடிய சூழல்ல இன்னைக்கு இவர் இருக்காரு. திண்டுக்கல்லை சேர்ந்தவர். மவுத் கேன்சர் சரியா இருக்கு. அதே போல இந்த கால் சார், இந்த கால் பாருங்க பாக்குறக்கே பயமா இருந்தது. டாக்டர் 2 மணி நேரத்துக்கு மேல இந்த கால் இருக்கக்கூடாது, கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். இவரு டாக்டர் சுப்பிரமணியம் சார் அவர்கள் தான் இவரை அந்த ஸ்பாட்டுக்கே போய் ஹாஸ்பிட்டல்ல இருந்தே தெரியாம டாக்டருக்கு தெரியாம கூட்டிட்டு வந்தாங்களாமா. கூட்டிட்டு வந்து சாப்பிட்டு சார் இவங்களுக்கு அந்த 90வது நாள் பாத்தீங்கன்னா அந்த புண்ணு நல்லா ஆறி வர்றத கண்கூடா இவங்க பார்த்து இன்னைக்கு இந்த கால் இப்படி இருந்த கால் இன்னைக்கு இந்த மாதிரி இருக்கு. இதோ டாக்டர் சுப்பிரமணியம் சார் அவர்கள் பக்கத்திலேயே உட்கார்ந்து இருக்காங்க சார். இதெல்லாம் மிராக்கிள். அவர் எடுத்த ரிப்போர்ட் இதெல்லாம் இந்த மாதிரி எடுத்த ரிப்போர்ட்ஸ் தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு அவரு நிறைய இன்னைக்கு 50,000 நோயாளிகளை அவர் குணப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இன்னைக்கு அவருக்கு கிடைச்சது அப்படின்னா அதெல்லாம் இது வந்து ஹார்ட் ரிப்போர்ட். நிறைய இப்ப கூட நான் சமீபமா ஒரு ஹார்ட் ரிப்போர்ட் 27 ஹார்ட் பீட் தான் இருந்தது அவருக்கு கொடுத்துட்டு இருக்கேன். சாப்பிட்டுட்டு இருக்காங்க. போன மாசம் 9ஆம் தேதி சாப்பிட்டவரு டாக்டர் கைவிட்ட ஒரு கேஸ் தான். நானும் இங்க தென்காசி மாவட்டத்துல சாப்பிட்டு நல்லா இருக்குமா, ஹார்ட் வைப்ரேட்லாம் இல்ல, நல்லா சாப்பிடுறேன் அப்படிங்கிற ஒரு பதில சொல்லியிருக்காங்க. சோ இந்த மாதிரி ஹார்ட் ரிப்போர்ட்லாம் நான் அசால்ட்டா இன்னைக்கு
ஏன்னா ஹார்ட் ஒரு செகண்ட் அதனுடைய தன்மை மாறினாலும் என்ன அப்படிங்கறது நமக்கு சொல்ல வேண்டியது இல்ல. சோ இந்த மாதிரி நிறைய ரிப்போர்ட் எடுத்தது. இவரு முனியப்பா வயசு 88. யூரியா பாத்தீங்கன்னா 292, கிரியாட்டின் பாத்தீங்கன்னா 9.61. டயாலிசிஸ் பண்ணக்கூடிய பேஷண்ட் இவரு. டயாலிசிஸ் பண்றதுக்கு இவர் உடம்பு தாங்காது, பண்ணலைனாலும் இவர் உடம்பு இறந்துரும். ரெண்டுக்குமே இவர் இறக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லவும் கூட்டிட்டு வந்துட்டாங்க. சோ பக்கத்து வீட்டுல சுகருக்காக சாப்பிட்டவங்க சும்மா கொடுத்து பார்க்கலாமேன்னு தான் கொடுத்தாங்க. 5வது நாள் 5 ml யூரியன் போயிருக்கு. சார் நீங்க 36வது நாள் பாத்தீங்கன்னா 9.61 இருந்த கிரியாட்டின் லெவல் 1.0க்கு வந்துருச்சு. நல்லா யூரின் ஃப்ரீயா போயிட்டாரு. சோ நார்மலா இன்னைக்கு ஒரு 25 வயசு பையனுக்குரிய கிட்னி இன்னைக்கு இவருக்கு செயல்பட்டிருக்கு அப்படின்னா இவர் உடம்புல எந்த அளவுக்கு செயல்பட்டிருக்கு அப்படிங்கறதான் இத சொல்லியிருக்காங்க. சோ இன்னைக்கு நம்ம நிறுவனத்துல பாத்தீங்கன்னா 35 அவார்ட் உலக நாடுகள், தாய்லாந்தா இருக்கட்டும், லண்டன்ல 4, அதே போல துபாயில 2, அமெரிக்காவுல 1, அதே போல இந்த மாதிரி உலக நாடுகள். அது மட்டும் இல்லாம இந்தியாவுல இன்னைக்கு குஜராத்தா இருக்கட்டும், பஞ்சாபா இருக்கட்டும், டெல்லியா இருக்கட்டும், மும்பையா இருக்கட்டும், எல்லாம் சேர்த்து ஒரு 35 அவார்டுகள் வாங்கின நிறுவனம் பாத்தீங்கன்னா ரைட்வே நம்மளுடைய நிறுவனம் மட்டும்தான் அப்படிங்கறத இந்த இடத்துல ஆணித்தரமா சொல்லி, அது மட்டும் இல்லாம நீங்க இந்த அவார்ட் எல்லாம் நிறைய பார்க்கலாம். சோ இப்ப சமீபமா போன வாரம் சாட்டர்டே 1ஆம் தேதி, நவம்பர் 1ஆம் தேதி லைவா வந்து பார்த்தவங்க எல்லாம் எத்தனை அவார்டு என்னென்ன அப்படிங்கறதெல்லாம் பார்த்திருக்கலாம். சோ லைவ் மீட்டிங் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமானது. ஏன்னா உள்ள வந்து பாத்தீங்கன்னா சம்பந்தப்பட்டவங்க நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். சோ அந்த மாதிரி லைவ் மீட்டிங் அங்கங்க நடந்துகிட்டு இருக்கு. சோ அதை எல்லாருமே பயன்படுத்திங்க. ஜூம் வந்து திங்கள் வெள்ளி நான் எடுத்துட்டு இருக்கேன். சோ எல்லோரும் பயன்படுத்திட்டு ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்பவும் வழக்கமா சொல்றதான், நம்பிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்பிக்கை அப்படிங்கிறது மிகப்பெரிய பலம். ஆனா அது நம்பிக்கைக்குரிய விஷயமா இருக்கணும். அதே போல நம்பிக்கையின்மை பாதாளத்துக்கு கொண்டு போயிடும். ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனை நாம பயன்படுத்திக்கோங்க. சோ அத தவறான புரிதல்கள்ல கிடைக்க வேண்டிய நல்ல விஷயத்த மிஸ் பண்ணிட வேண்டாம் அப்படிங்கறத சொல்லி, பொதுநல நன்மைக்காகவும் நம்மளுடைய சிரமங்கள் தீர்வதற்கும் நம்மளுடைய உறவுகள் மென்மேலும் வளர்வதற்கும் மீண்டும் இதே போல் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.